Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Warm greetings to you this morning in the most wonder-working name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிசயமான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். Thank God for the brand new day that God has given each one of us. தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக தேவனுக்கு நன்றி. Another day to come together to sing His praises and to worship His holy name. கூடி வந்து அவருடைய நாமத்தை துதித்து அவரை ஆராதிக்கும்படியாய் தேவன் புதிய நாளை தந்திருக்கிறார். Our God is good and He's a faithful God. தேவன் நல்லவராய் இருக்கிறார், அவர் உண்மையுள்ள தேவன். Let's sing of this faithful God this morning. இந்த உண்மையுள்ள தேவனை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். Shall we pray and begin our morning service? நாம் ஜெபித்து இந்த காலை ஆராதனையை துவங்குவோம். Every eye closed in God's presence. கர்த்தருடைய சமூகத்திலே எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருப்பதாக. Let's look to the Lord our God this morning. நம்முடைய தேவனாய கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Oh, thank you Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. நன்றி கர்த்தாவே. Almighty and most gracious, loving heavenly Father. சர்வ வல்லமையும் இரக்கமும் உள்ள எங்களுடைய அன்பின் பரலோக தந்தையே. We that people have come this morning, O God, to just sing your praises and to worship you. உம்முடைய துதியை பாடவும் உம்மை ஆராதிக்கும்படியாகவும் உம்முடைய மக்களாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். Our joy is in you, God. எங்களுடைய மகிழ்ச்சி உம்மிலே தான் இருக்கிறது ஐயா. Therefore we have come to worship you with all joy and gladness this morning. இந்த காலை வேளையிலே எல்லா மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உம்மை பாடி ஆராதிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். Grant each one of us a free spirit. விடுதலையோடு கூட உம்மை ஆராதிக்க உதவி செய்வீராக. Remove every hindrance, obstacle, God. எல்லா தங்கு தடைகளை அகற்றி போடுவீராக. Let your name alone be highly exalted and glorified. உம்முடைய நாமம் மாத்திரம் அதிகமாய் உயர்த்தப்பட்டு மகிமைப்படுவதாக. We that people will be very careful of Father dear to give you all the glory and the honor. ஒருவருக்கே சகல துதிகனை மகிமை செலுத்த நாங்கள் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவராய் இருப்போம் தகப்பனே. Oh, for we ask all this in the most precious name of our Lord and Savior Jesus Christ. இவைகள் அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. 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 Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The greatest blessing that you and I have ever received is so great salvation. நீங்களும் நானும் பெற்ற ஆசீர்வாதத்திலே உச்சிதமான ஆசீர்வாதம் தேவன் நமக்கு தந்த ரட்சிப்பு தான். These are the days that we need to reflect back to God with a heart of gratitude. இந்த காலகட்டங்கள் தேவன் நமக்காக செய்தவைகளை எண்ணி நன்றி உள்ள உள்ளத்தோடு காணப்பட வேண்டிய காலகட்டம் இது. We have just 10 more days to finish this year. இந்த வருஷத்தை முடிக்க இன்னும் 10 நாட்களே மிஞ்சி உள்ளது. Hallelujah. Hallelujah. We need to thank God. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும்.
How many of us can thank the Lord? எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும் உங்களால்? Thank you, Lord, for coming in search of me. ஆண்டவரே என்னை தேடி வந்தீரே, உமக்கு நன்றி ஐயா. You washed me, cleansed me with your precious blood. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை கொண்டு என்னை முழுவதுமாக கழுவி தூய்மையாக்கினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. You clothed me with the garment of salvation. ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே என்னை உடுத்துவித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. I thank you, Lord. உமக்கு நன்றி சொல்லுகின்றேன். I may not have a big bungalow, ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய மாளிகை இல்லாமல் இருக்கலாம், but I have your love upon my life. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே உந்தன் அன்பு இருக்கின்றதே, அது ஒன்றே போதும். I thank you, Lord. நன்றி ஆண்டவரே. I thank you, Lord. உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். Let's sing this wonderful hymn. இந்த அருமையான பல்லவியை பாடுவோம். In tenderness he sought me, weary and sick with sin. He sought me, weary, sick with sin, and on his shoulders brought me back to his fold again. While angels in his presence sang until the courts of heaven rang. Oh, the love that sought me, oh, the blood that brought me, oh, the grace that brought me to the fold. Wondrous grace that brought me to the fold. He washed the bleeding sin wounds and poured in oil and wine. He whispered to assure me, I found thee, thou art mine. I've never heard a sweeter voice, it made my aching heart rejoice. Oh, the love that sought me, oh, the blood that bought me, oh, the grace that brought me to the fold. Wondrous grace that brought me to the fold. Pointed to the nail print, for me his blood was shed. A mocking crown so thorny was placed upon his head. I wonder what he saw in me to suffer such deep agony. Oh, the love that sought me, oh, the blood that bought me, oh, the grace that brought me to the fold. Wondrous grace that brought me to the fold. Oh, the love that sought me, oh, the love that sought me, oh, the blood that bought me, oh, the grace that brought me to the fold. Wondrous grace that brought me to the fold. Wondrous grace that brought me to the fold. Wondrous grace that brought me to the fold. Shall we sing the second stanza with eyes closed and our hearts with gratitude? நம் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் நன்றியோடு கூட அந்த இரண்டாம் சரணத்தை பாடுவோமா? He pointed to the nail print, for me his blood was shed. A mocking crown so thorny was placed upon his head. I wonder what he saw in me to suffer such deep agony. Oh, the love that sought me, oh, the blood that bought me, oh, the grace that brought me to the fold. Wondrous grace that brought me to the fold. Hallelujah. Hallelujah. How many of you can feel the presence of God? எத்தனை பேர் தேவ சமூகத்தை உணர்கிறீர்கள்? We're going to sing a Tamil song and magnify the Lord. தமிழ் பாடல் ஒன்றையும் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். We went through storms of life. We went through water and fire. வாழ்க்கையிலே புயல் போன்ற சூழ்நிலைகளும் வெள்ளம் போன்ற பிரச்சனைகளையும் நாம் சந்தித்து கடந்து வந்தோம். Hallelujah. Hallelujah. But God turned everything for our good. ஆனாலும் தேவன் அவை எல்லாவற்றையும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றினார். Whatever happened in our lives ended up for our good. நம்முடைய வாழ்க்கையிலே நடந்ததெல்லாம் நன்மையாய் முடிந்தது. We can lift up our hands and say, Lord, I thank you. நாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லலாமே. Let's sing this wonderful Tamil song. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்வி மகிழ்வேன் இன்றைக்கே. இந்த அருமையான அனைவருக்கும் தெரிந்த தமிழ் பாடல் ஒன்றை பாடுவோம். நடந்ததெல்லாம் என் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி என்று சொல்லுவேன் ஆண்டவர் என்று பாடலாமா? ஆமென். ஆமென்.
நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. புல்லான மனிதனை புதிதாக்கி, உடைந்து உருமாற்றி நடத்துகிறேன். புல்லான மனிதனை புதிதாக்கி, உடைத்து உருமாற்றி நடத்துகிறேன். நன்றி அம்மே நன்றி, எல்லாம் எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. என் கிருபை உனக்கு போதும் என்றீ, பலவீனத்திலே பலன் என்றீ. என் கிருபை உனக்கு போதும் என்றீ, பலவீனத்திலே பலன் என்றீ. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி ஓ நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. பாடுவோம் நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. கைகளை உயர்த்தி பாடுங்களே அப்பா. நன்றி அப்பா நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. Hallelujah. Hallelujah. All things work together for good to those who love the Lord and to those who are called according to God's purpose. தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கின்றது. Hallelujah. 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 The Lord will cause to end up for your good. தேவன் சகலத்தையும் உங்கள் நன்மைக்காகவே நன்மையாகவே முடிப்பார். Hallelujah. Hallelujah. We are called to give thanks to the Lord. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். Hallelujah. Hallelujah. We are going to worship God for a few moments. நாம் ஒரு சில நிமிஷங்களுக்கு நாம் தொடர்ந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். When we think how the Lord has been leading us all these many years, months and days. இத்தனை ஆண்டுகள் அளவும் மாதங்கள் அளவும் தேவன் எப்படியெல்லாம் நம்மை நடத்தி வந்தார் என்பதை எண்ணி பார்க்கும்போது we cannot be without showing our heart of gratitude to God. ஆண்டவருக்கு நன்றி உள்ள உள்ளத்தை நம்மால் காண்பிக்காமல் இருக்க முடியாது. The Lord provided all our needs. தேவன் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்தார். He preserved us from every harm and danger. எல்லா ஆபத்து அபாயங்களுக்கும் நம்மை தப்புவித்து காத்து கொண்டார். He protected us in our going out and coming in.
நம்முடைய போகையிலும் வருகையிலும் நம்மை பாதுகாத்தார். He prospered our ways. நம்முடைய வழிகளை வாய்க்க பண்ணினார். Hallelujah. Hallelujah. That's what Eliezer experienced in Genesis chapter 24. அப்படிதானே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலே எலியேசர் அனுபவித்தார். When he saw that the Lord prospered his way, he began to praise God. கர்த்தர் தன் வழிகளை வாய்க்க பண்ணின பொழுது தேவனை அவர் துதிக்க நன்றி சொல்ல ஆரம்பித்தார். He started to worship God. தேவனை பணிந்து கொள்ளவும் ஆராதிக்கவும் ஆரம்பித்தார். That's what we find in Genesis chapter 24 verse 48. அதைதானே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். Eliezer says, எலியேசர் சொல்லுகின்றார், and I bowed down my head and worshipped the Lord and blessed the Lord God of my master Abraham, which had led me in the right way to take my master's brother's daughter unto his son. தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானனுடைய சகோதரன் குமாரத்தை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தின என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். Hallelujah. Hallelujah. I want to emphasize two phrases in this verse. இந்த வசனத்திலே 2 வாக்கியங்களை நான் வலியுறுத்தி காண்பிக்க விரும்புகின்றேன். Bless the Lord God which had led me in the right way. என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். Hallelujah. Hallelujah. This is how the Lord had led us hitherto. இப்படிதான் நம்மையும் தேவன் இதுவரையில் நடத்தி வந்தார். Like a father, like a guide, like a companion, he led us. ஒரு தகப்பனை போல, வழிகாட்டியை போல, ஒரு தோழனை போல நம்மை நடத்தினார். Hallelujah. Hallelujah. From the beginning of this year until now, it was a new path. வருடம் துவங்கி இம்மட்டுமாகவே அந்த பாதைகள் புதிதான பாதைகள். When the whole world blinked at the outbreak of this pandemic, உலகம் முழுதும் இந்த கொள்ளையின் நோயினாலே அதிர்ந்து போய் என்ன செய்வது என்று அறியாது திகைக்கையிலே, hallelujah, Hallelujah, the Lord wonderfully led us. கர்த்தர் நம்மை அருமையாய் நடத்தினார். Just as how the Lord led the children of Israel in the wilderness with a pillar of cloud by the day and pillar of fire by the night. வனாந்திரத்திலே தன்னுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நடத்தினது போலவே The Lord led us. கர்த்தர் நம்மையும் இக்காலகட்டங்களில் நடத்தினார். Is there any one witness that says, yes my brother, my God led me? சகோதரனே, நீங்கள் சொல்வது அவ்வளவு உண்மைதான் என்று சொல்ல அநேகர் இருப்பீர்கள். My God held on to my hands and he led me. என் தேவன் என்னை கரம் பிடித்தல்லவா நடத்தினார். Here I am in the presence of God. இதோ அவர் சமூகத்திலே வந்து நிற்கின்றேன். Hallelujah. Hallelujah. Thank you God. உமக்கு நன்றி சொல்லுகின்றேன். Hallelujah. Hallelujah. You led me in the right way. சரியான பாதையில் என்னை நீர் நடத்தினீர் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. The Lord blessed our family members. கர்த்தர் நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களையும் ஆசீர்வதித்தார். Especially our family. முக்கியமாக நம்முடைய குடும்பத்தை Isn't ஆசீர்வதித்தார். it true in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மைதானே இது? If you are with your family now, இப்பொழுது உங்கள் குடும்ப அங்கத்தினரோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்றால், would you lift up your hands and voice and thank the Lord? கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்ல முடியும். Oh, feel the presence of கர்த்தருடைய God. சமூகத்தை உணருங்கள் Thank you, தேவனே. Lord. நன்றி ஆண்டவரே. Blessed be the Lord God of Israel. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றென்றும் உண்டாவதாக. He has led us in the right way. அவர் சரியான வழியில் என்னை நடத்தினார். Great is his faithfulness. அவருடைய உண்மை மகா பெரியது. Hallelujah. Hallelujah. How many of us can tell the Lord, எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்ல I முடியும்? thank you Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகின்றேன். thank you, Lord. உமக்கு நன்றி சொல்லுகின்றேன் For the ஆண்டவரே. word blessed, the Hebrew word used is barak. ஸ்தோத்தரித்தல் என்ற தமிழ் அர்த்தத்திற்கு எபிரேய பதத்திலே பராக் என்று எழுதப்பட்டுள்ளது. That means to bend our knees and lift up our hands and acknowledge God's faithfulness, saying, Lord, these hands were empty once upon a time, but now you have filled them with your blessings. Now I bring my all and present them to you. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் முழங்கால் படியிட்டு கரங்களை அவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இதோ வெறுங்கையாயிருந்த என்னை
உம்முடைய உச்சித எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் இதோ நான் தான் ஆண்டவர் என்று சொல்லுவதாகும். Hallelujah. Hallelujah. Can the Lord see those hands now? அந்த கரங்களை ஆண்டவர் பார்க்கட்டுமா இப்பொழுது? Hallelujah. Hallelujah. Let us be filled with gratitude this morning. இந்த காலையிலே நாம் எல்லோரும் நன்றியினாலே நிரம்புவோமா? Shall we all tell the Lord as a family? குடும்பமா நாம் யாவரும் ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? Great is your faithfulness. உம்முடைய உண்மை மகா பெரியது ஆண்டவரே. Oh, thank you Lord for leading me in the right way. ஆண்டவரே சரியான செவையான பாதையில் என்னை நடத்தின தயவுக்காக நன்றி ஆண்டவரே. Thank you Lord for keeping me in the truth. ஆண்டவரே சத்தியத்திலே நித்தமும் என்னை நடத்தின தயவுக்காக நன்றி ஆண்டவரே. Thank you for your grace upon my life. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. Shall we sing this wonderful worship song, Great is thy faithfulness? இந்த அருமையான ஆராதனை பல்லவியை பாடலாமா? உம்முடைய உண்மை பெரியதென்று பாடுவோமா? Amen. ஆமென். Great is thy faithfulness. Great is thy faithfulness. Morning by morning, new mercies I've seen. All I have needed, thy hand hath provided. Great is thy faithfulness, Lord, unto me. உம்முண்மை பெரியது, உம்முண்மை பெரியது. காலைதோறும் உம்முண்மையை கண்டேன். என் தேவை யாவும் உம் கரம் தந்ததே. உம்முண்மை பெரியது என்னிட. Great is thy faithfulness. Great is thy faithfulness. Great is thy faithfulness. Morning by morning, new mercies I see. All I have needed, thy hand hath provided. Great is thy faithfulness, Lord, unto me. உம்முண்மை பெரியது, உம்முண்மை பெரியது. காலைதோறும் உம்முண்மையை கண்டேன். என் தேவை யாவும் உம் கரம் தந்ததே. உம்முண்மை பெரியது என்னிடத்தில். உம்முண்மை பெரியது என்னிடத்தில். Hallelujah. How many of us can tell the Lord, எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும்? Great is your faithfulness towards me, Lord. ஆண்டவரே என்னிடத்திலே உம்முடைய உண்மை மகா பெரிது ஆண்டவரே. Every day, Lord, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே I saw new mercies. புதிதான கிருபைகளை I காண்கிறேன். thank you, Lord. உமக்கு நன்றி Would you ஆண்டவரே. lift up your voice and hands in the presence of God? கர்த்தருடைய சமூகத்திலே கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? Tell the Lord, ஆண்டவரை பார்த்து I சொல்லுங்க. thank you, உமக்கு God. நன்றி ஆண்டவரே. I thank you, உமக்கு Lord. நன்றி ஆண்டவரே. Come on, church, lift up your voice சபையாரே சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. and continue to thank the Lord. தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Thank you, Lord. நன்றி The ஆண்டவரே. Lord has done mighty things for us. கர்த்தர் நமக்காக பலத்த காரியங்களை செய்தார். Hallelujah. Hallelujah. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Amen. ஆமென். கணக்கில்லா நன்மை கர்த்தர் செய்தீர். கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர். கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவகுமாரன்
துதிப்போம். தூய முகம் கண்டு கம்பீரிப்போம். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, பாடுவோம். Sing it out. Hallelujah. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அற்புதமான சிருஷ்டிகரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அற்புதமான சிருஷ்டிகரே. அந்த விசுவாசம் கற்றறிந்தோ, அந்த விசுவாசம் கற்றறிந்தோ. ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, Hallelujah. Thank you, Lord. Blessed be the Lord who has led us in the right way. செவையான நல்வழியில் நடத்தின தேவனுக்கு மகா ஸ்தோத்திரம். Blessed be the Lord who led us in the right way. சரியான பாதையில் நடத்தின தேவாதி தேவனுக்கு என்றென்றும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. We give you glory, God. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. As one family we lift up our voice, we say thank you. ஒரே குடும்பமாய் ஏக சத்தமாய் உமக்கு நன்றி என்று சொல்லுகின்றோம் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. You deserve all our praises. நீரே எல்லா துதிகளுக்கும் பாத்திரர். Hallelujah. Hallelujah. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே உமக்கு. Thank you, Lord, for all the benefits that you have bestowed upon us. ஆண்டவரே எங்களுக்கு தந்த சகலவித நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே. We are grateful in your presence, உம்முடைய Lord. சமூகத்திலே நன்றியுள்ள உள்ளத்தோடு காணப்படுகிறோம். Thank you, Father. நன்றி பிதாவே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ராஜா. Let us pray. நாம் ஜெபிப்போம். Our loving heavenly Father, we come before your throne in Jesus' precious name. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உம் பாதம் சேருகின்றோம். We thank you, Lord, for having gathered us once again in this way in your presence. மறுபடியுமாக இந்நாளிலே ஆண்டவரே இவ்விதமாய் உம்முடைய சமூகத்திலே எங்களை கூட்டி சேர்த்தமைக்காக நன்றி சொல்லுகின்றோம். Our hearts are filled with gratitude. எங்களுடைய உள்ளம் மெய்யாகவே நன்றினாலே நிரம்புகின்றது ஆண்டவரே. We say thank you, God. உமக்கு நன்றி என்று சொல்லுகின்றோம் ஆண்டவரே. We have no other words, Father. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல வேறு வார்த்தைகள் இல்லை ஆண்டவரே. Lord, I can say a million times, but still, Lord, your faithfulness surpasses my gratitude. ஆண்டவரே கோடிக்கணக்காய் நன்றி சொன்னாலும் உம்முடைய உண்மைக்கு ஒப்பாகாத ஆண்டவரே. Thank you, Father. நன்றி பிதாவே. Hallelujah. Hallelujah. We trust your love. உம்முடைய அன்பை சார்ந்தும் நம்பியும் இருக்கின்றோம் We ஆண்டவரே. give you all glory.
உமக்கு எல்லா கன மகிமை துதியும் செலுத்துகிறோம். Even now, Father, speak your word into our hearts. இப்பொழுதும் பிதாவே உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசும்படி வேண்டி கேட்கின்றோம். We surrender our lives to the authority of your word. உம்முடைய திரு வார்த்தை வசனத்தின் அதிகாரத்துக்கு எங்களுடைய வாழ்க்கையை 100% அர்ப்பணித்து விடுகின்றோம். May you be exalted and magnified, Father. நீர் மாத்திரமே உயர்த்தப்பட்டு மகிமைப்படுவீராக. To this end we pray in Jesus' precious name. இவைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். Our special online Christmas service will be held on Friday, the 25th December 2020 at 8 a.m. நம்முடைய விசேஷித்த இணையதள கிறிஸ்மஸ் ஆராதனையானது வருகின்ற வெள்ளிக்கிழமை, அதாவது டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி காலை 8 மணிக்கு துவங்கும். And our special online Christmas carol service will be held on Friday, the 25th December 2020 at 6 p.m. நம்முடைய விசேஷித்த கிறிஸ்மஸ் பாடல் நிகழ்ச்சியானது வருகின்ற வெள்ளிக்கிழமை, அதாவது டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி மாலை 6 மணிக்கு துவங்கும். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Greetings to you in the wonderful name of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். We lovingly welcome you to this online Sunday morning worship service. ஞாயிற்றுக்கிழமை காலை இணையதள ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். Our heart should be filled with gratitude for what God has done for each one of us all these many months this year. இந்த ஆண்டிலுடைய சகல மாதங்களிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்த்து நம்முடைய இருதயமானது நன்றி அறிதலினால் நிறைந்திருக்க வேண்டும். I thank the Lord for this wonderful opportunity that God has given us this morning to study God's word. தேவனுடைய வார்த்தையை படிக்கும்படியாக தேவன் இந்த காலை வேளையிலே நமக்கு ஒரு புதிய வாய்ப்பை தந்திருக்கிறதுக்காக தேவனுக்கு அடியே நன்றி செலுத்துகிறேன். The title for this morning's message is Comfort in Crisis. நெருக்கத்தில் ஆறுதல் என்கிறதான காலை செய்தியினுடைய தலைப்பாக இன்றைக்கு வருகிறது. My humble suggestion is, if you don't understand this message when you hear it for the first time, முதல் விசையாக இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்போது இது உங்களுக்கு புரியாவிட்டால் kindly listen to it again and again. மறுபடியும் இதை கேட்டு பாருங்கள் என்று சொல்லி தாழ்மையோடு உங்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். Because the Lord wants to speak to you in a very personal way. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் மிகவும் தனிப்பட்ட ரீதியிலே உங்களோடு பேச விரும்புகிறார். As I was waiting upon God this week, இந்த வாரத்திலே அடியேன் தேவனுடைய சமூகத்திலே காத்து கொண்டிருந்த பொழுது I was reminded of a brief write-up which I read many months ago. அநேக மாதங்களுக்கு முன்பதாக பாஸ்டரியா வாசித்த அந்த சிறிய கட்டுரையை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். It reads like this. அது இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. I aimed at a beautiful flower in the branches of a tall tree. மிக உயரமான மரத்தின் கிளையில் இருந்ததான ஒரு அழகான மலரை பார்த்தேன். But I lost my balance and consequently fell into the pond. என்னுடைய நிலையை தடுமாறி பக்கத்தில் இருந்ததான அந்த குளத்திலே விழுந்து விட்டேன். I was very much disappointed. அதிகமாய் சோர்வடைந்து போனேன். My eyes were filled with tears. கண்கள் கண்ணீரால் நிரம்பியது. But when I regained my calmness, என்னுடைய அமைதி நிலைமையை நான் அடைந்த பொழுது I saw many beautiful lotus flowers floating all around me. என்னை சுற்றிலும் மிக அழகிய தாமரை மலர்கள் மிதந்து கொண்டிருக்கிறதை அடியேன் கண்டேன். Dear child of God, this is life. அருமையான தேவ பிள்ளை, இதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது. Sometimes God allows you to fall in order to fill your life with good virtues and character. நல்ல குணாதிசயங்கள் நற்பண்புகளாலே உங்களுடைய வாழ்க்கை நிரம்பும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் சில வேளையிலே நீங்கள் விழும்படி அனுமதி தருகிறார். Listen to me. சொல்வதை கவனித்து கேளுங்கள். Life takes away what you desire in order to give you more than what you desire and deserve. நீங்கள் வாஞ்சிக்கிறதற்கும் அதிகமாக உங்களுடைய தகுதிக்கு அதிகமாக உங்களுக்கு கொடுக்கும்படியாக தான் வாழ்க்கையானது நீங்கள் வாஞ்சிக்கிறவைகளை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்குகிறது. Many a time moments of disappointments
can become moments of discoveries. அநேக விசை நம்முடைய அதைரியத்தின் ஏமாற்றத்தின் வேலைகள் தான் நம்முடைய வாழ்வில் புதியதாய் கண்டறிகிறதனுடைய வேலையாக மாறுகிறது. Every chapter in the wonderful book of the Romans is a power-packed chapter. ரோமர் புத்தகத்தில் உள்ளதான ஒவ்வொரு அதிகாரமும் வல்லமை நிறைந்த ஒரு அதிகாரமாய் இருக்கிறது. But there's no chapter in this book like the 8th chapter of the book of Romans. ரோமர் புத்தகத்தில் உள்ளதான மற்ற எல்லா அதிகாரங்களை விட 8வது அதிகாரம் தான் மிகவும் விசேஷமாய் இருக்கிறது. Now, I want you to turn your Bibles to Romans chapter 8 and look with me this morning at a very familiar verse, but one that our hearts can rejoice in. இந்த காலை வேளையிலே ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்திற்கு இந்த காலை வேளையிலே உங்களுடைய வேதாகமத்தை அடியோடு திருப்பிக் கொண்டு எல்லாருக்கும் நன்கு தெரிந்த நம்முடைய இருதயம் களிகூறுவதான வசனத்தை நீங்கள் நோக்கி பார்க்கும்படியாக விரும்புகிறேன். Romans chapter 8 and verse 28. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். This is my most favorite scripture text in the whole Bible. முழு வேதாகமத்திலே பாஸ்டரியாவுக்கு அதிகமாக பிடித்தமான வசன பகுதி இதுதான். Look at your Bibles, please. தயவு செய்து உங்கள் வேதாகமத்தை பாருங்கள். Romans 8 verse 28. ரோமர் 8:28. And we know that all things work together for good to them that love God, to them who are called according to his purpose. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். Romans 8:28 has been a staff for a trembling hand. நடுங்குகின்ற கைக்கு ரோமர் 8:28 ஒரு கைத்தடியை போல இருக்கிறது. Romans 8:28 has been a stay for a troubled heart. மிகவும் கலங்கி போன இருதயத்திற்கு ரோமர் 8:28 ஒரு ஆறுதலாய் இருக்கிறது. It's a verse for difficult circumstances in life. வாழ்வில் கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வசனம் இதுதான். Dr. R.A. Torrey called this verse a soft pillow for a tired heart. களைத்து போன இருதயத்திற்கு ஒரு மிருதுவான தலையணை என்று சொல்லி இந்த வசனத்தை குறித்து டாக்டர் R.A. டாரி என்பவர் சொன்னார். Yet for many what ought to be a soft pillow for our heart has become a hard problem for our head. இப்படியாக மிருதுவான தலையணையாக இருக்க வேண்டிய இந்த வசனம் அநேகருக்கு புரியாத புதிராய் இருக்கிறது. Many believers know this verse by heart and they have it in the mind but not in their practical life. அநேக விசுவாசிகள் இந்த வசனத்தை மனப்பாடமாக அறிந்து சிந்தையிலே வைத்திருந்தாலும் தங்களுடைய நடைமுறை வாழ்விலே இதை செயல்படுத்தாது இருக்கிறார்கள். Today many Christians have not understood this verse correctly and therefore they tend to use this verse to suit their own convenience. இன்றைக்கும் கூட அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை சரிவர புரியாது இருந்து தங்களுடைய சௌகரியத்திற்கு ஏற்றவாறு இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். So it's very important for us to understand this verse from God's point of view. இந்த வசனத்தை தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து நாம் புரிந்து கொள்வதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. When we read the scriptures which are given to us by the inspiration of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படி அருளப்பட்டதான தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது what we think is not important. நாம் நினைக்கிறது முக்கியமானது அல்ல. What God thinks is important. தேவன் என்ன நினைக்கிறார் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. What the Lord is trying to convey to us through that verse is very important. அந்த வசனத்தின் மூலமாக தேவனாய் கர்த்தர் நமக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறார் என்பதுதான் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. I believe that the Holy Spirit will help us to understand this verse from God's point of view this morning. இந்த காலை வேளையிலே தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து வசனத்தை நாம் புரிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் என்பதாக அடியேன் விசுவாசிக்கிறேன். Now Romans 8 commences with no condemnation in verse 1. ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஆக்கினை தீர்ப்பில்லை என்று சொல்லி துவங்குகிறது. It continues with no frustration in verse 28. 28வது வசனத்திலே விரக்தி இல்லை என்று சொல்லி தொடர்கிறது. And concludes with no separation in verse 39. 39வது வசனத்திலே பிரிக்க மாட்டாது என்று சொல்லி நிறைவு பெறுகிறது. No condemnation, ஆக்கினை தீர்ப்பில்லை, no frustration, விரக்தி இல்லை, and no separation. பிரிவினை இல்லை. We are quick to agree with the first and the last, but hesitate to give our full endorsement to the one in the middle. முதலாவதுக்கும் கடைசிக்கும் நம்முடைய முழு சம்மதத்தை தெரிந்துவிட்டு இந்த நடுவாக இருக்கின்றவைகளுக்கு நம்முடைய முழு சம்மதத்தை தெரிவிக்க தவறிவிடுகிறோம். I believe with all my heart. அடியேன் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன். No frustration for a true believer, no matter whatever the circumstances are. சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, உண்மையான விசுவாசிக்கு விரக்தி என்பதே இல்லை. I want to ask you a question this morning. அடியேன் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். How has your week been? உங்களுடைய வாரம் எப்படியாக இருந்தது? Calm or crazy? அமைதலா இருந்ததா அல்லது போராட்டமா இருந்ததா? Bombarded or blessed? ஆசீர்வாதமா இருந்ததா அல்லது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்ததா? Criticized or complimented? நீங்கள் பாராட்டப்பட்டீர்களா அல்லது விமர்சிக்கப்பட்டீர்களா? All of us
go through situations that we cannot understand. நாம் புரியாத சூழ்நிலை வழியாக தான் நாம் அனைவருமே கடந்து செல்கிறோம். The question is, how do you stand when you don't understand? உங்களுக்கு புரியாது இருக்கும்போது உங்களால் நிற்க எப்படி முடிகிறது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. I want you to look at what may well be the greatest single verse in the Bible to comfort us in this confusing world. இந்த குழப்பம் நிறைந்த உலகத்திலே நம்மை ஆறுதல் படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கிறதான அந்த ஒரே ஒரு வசனத்தை நாம் புரிந்து கொள்வது மிக முக்கியமாய் இருக்கிறது. Apostle Paul is the person the Holy Spirit inspired to write this great verse of comfort. இந்த ஆறுதலின் மகா பெரிய வசனத்தை எழுதும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலை ஏவினார். And I want you to underline some of the words in this verse for your better understanding and for your own blessing. உங்களுடைய தெளிவான புரிந்து கொள்ளுதலுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் இந்த வசனத்தில் உள்ள சில வார்த்தைகளை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ளும்படியாக அடியேன் வேண்டுகிறேன். And I just want to confine myself to this one verse today. இன்றைக்கு இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள அடியேன் விரும்புகிறேன். Let me share with you 6 brief thoughts from this verse this morning. இந்த காலை பொழுதிலே இந்த வசனத்தில் இருந்து 6 சுருக்கமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளட்டும். Number 1, முதலாவது the confidence. நம்பிக்கை. Number 2, இரண்டாவது the clarification. விளக்கம். Number 3, மூன்றாவது the comprehensiveness. உள்ளடக்கம். Number 4, நான்காவது the cooperation. ஒருங்கிணைப்பு. Number 5, ஐந்தாவது the conclusion. இறுதி நோக்கம். Number 6, ஆறாவது the condition. நிபந்தனை. Allow the Holy Spirit of God to minister to you. இந்த காலை பொழுதிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்படும்படியாக இடம் கொடுங்கள். Number 1, the confidence. முதலாவது நம்பிக்கை. In Romans chapter 8 verse 28, ரோமர் 8:28 Paul begins with the phrase, and we know. பவுல் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி துவங்குகிறார். This is a matter of profound confidence and conviction. ஆழமான நம்பிக்கை உள்ளுணர்வை சார்ந்த காரியமாய் இது இருக்கிறது. This was not a mere conjecture or our own opinion. இது நம்முடைய சொந்த தனிப்பட்ட கருத்தோ அல்லது அனுமானமோ கிடையாது. It is a declaration of absolute certainty. முழுமையாக நிச்சயத்தன்மையை குறித்ததான ஒரு அறிக்கையாய் இருக்கிறது. There is so much that we do not know. நாம் அறியாதது அநேகம் இருக்கின்றது. But this we know as a truth that allows no doubt. எந்த ஒரு சந்தேகத்திற்கும் இடமளிக்காத ஒரு சத்தியமாய் இது இருக்கிறது என்பதை மாத்திரம் நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். What is the truth? அந்த சத்தியம் என்ன? Our life is in the hand of God. நம்முடைய ஜீவியமானது தேவனுடைய கரத்திற்குள்ளாக இருக்கிறது. It is true we may not always feel that way. இப்படியாக நாம் எப்பொழுதும் உணராதிருக்கிறது உண்மைதான். But what we feel is not the test of what we know. நாம் உணர்கின்றவைகள் நம்முடைய அறிந்து கொள்ளுதல்களுக்கு பரீட்சை அல்ல. What we feel is different and what we know is different. நாம் உணர்கின்றவைகள் வேறு, நாம் அறிந்து வைத்திருக்கிறவைகள் வேறு. We don't write an examination based on a feeling, but we write an examination based on what we know. நாம் நம்முடைய உணர்வுகளின்படி பரீட்சை எழுதுவதல்ல, நாம் அறிந்து வைத்திருக்கிறபடி பரீட்சை எழுதுகின்றோம். In the same way, God wants to test what we know and not what we feel. நாம் உணர்வுகளை வைத்தல்ல, நாம் அறிந்து வைத்திருக்கிறதை வைத்து தேவன் நம்மை பரீட்சிக்கிறார். Now, how many of you have this confidence? உங்களில் எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது? Come on, brother, sister, say it with me. I know it. I know my life is in the hand of the Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய கரத்துக்குள்ளாக என்னுடைய ஜீவியம் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சகோதர சகோதரியை தைரியமாய் அறிக்கை செய்யுங்கள். How many of you can confess this with us this morning? எங்களோடு சேர்ந்து எத்தனை பேரால் அறிக்கை செய்ய முடியும்? Can we do it together? நாம் சேர்ந்து செய்யலாமா? I know my life is in the hand of the Almighty God who created the universe. அண்ட சராசரத்தை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய கரத்துக்குள்ளாக என்னுடைய ஜீவம் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். Those who are confident of this truth will not be perplexed or perturbed when difficulties come. கஷ்டங்கள் வரும் பொழுது இந்த நம்பிக்கையை, இந்த சத்தியத்தை குறித்து அறிந்து வைத்திருக்கிறவர்கள் ஒருபொழுதும் திகைப்பு அடைவதில்லை. We know that our God is sovereign and he is in perfect control of everything. நம்முடைய தேவன் சர்வதிகாரம் உடையவராய் இருக்கிறார். அனைத்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக முழுமையாய் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know that nothing can happen to us unless it is given from above. பரத்தில் இருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய நமக்கு ஏதும் நேரிடாது என்பதை நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம். We know that our God is a good God and he will not allow anything to harm us.
தேவனாய் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நமக்கு தீமை செய்யும்படியாக எதையும் தேவன் அனுமதிக்கிறதில்லை என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். We know that our God is a heavenly Father and is very much concerned about us. நம்முடைய தேவன் நம்முடைய பரம தகப்பனாய் இருக்கிறார். நம்மை குறித்து அதிக அக்கறையுடையவராய் இருக்கிறார் என்பதை நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம். See the confident statement of the saintly man Job in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தவானாகிய யோபினுடைய நிச்சயமான அந்த அறிக்கையை பாருங்கள். Book of Job chapter 19 and verse 25. யோபு 19:25. For I know that my Redeemer liveth, that he shall stand at the latter day upon the earth. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளிலே அவர் நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். Look at the confidence of Psalmist David in Psalm 56 verse 9. 56வது சங்கீதம் 9வது வசனத்திலே சங்கீதக்காரனுடைய நம்பிக்கையினுடைய வார்த்தையை பாருங்கள். When I cry unto thee, then shall mine enemies turn back. This I know, for God is for me. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. This is the kind of knowledge that we need to possess in this last days. இந்த கடைசி நாட்களிலே இப்படிப்பட்டதான அறிவை தான் நாம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். Only those who have this knowledge of their God will have this kind of confidence at such difficult times. தங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து இப்படிப்பட்ட அறிவை கொண்டிருக்கிறவர்கள் மாத்திரம்தான் கஷ்டமான சூழ்நிலைகளிலும் கூட நிச்சய நம்பிக்கை உறுதியோட கூட இருப்பார்கள். Think of Elisha for a moment. ஒரு கணம் எலிசாவை யோசித்து பாருங்கள். As Elijah and Elisha were walking together from Gilgal to Bethel. கில்காலில் இருந்து பெத்தேலுக்கு நேராக எலியாவும் எலிசாவும் தொடர்ந்து சேர்ந்து நடந்து கொண்டு போகையிலே The sons of the prophets that were at Bethel came forth to Elisha and said unto him, Knowest thou that the Lord will take away thy master from thy head today? பெத்தேலில் இருந்துதான தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் எலிசாவிடத்தில் வந்து இன்றைக்கு உன்னுடைய தலைமையா இருக்கிற எஜமானன் உன்னை விட்டு எடுக்கப்படுவார் என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். And what was the answer that Elisha gave them that day? அந்த நாளிலே எலிசா அவர்களுக்கு கொடுத்ததான பிரதியுத்தரம் தான் என்ன? Elisha said to them, Yeah, I know it. Hold ye your peace. நான் அதை அறிந்திருக்கிறேன், நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லி எலிசா பதில் சொன்னார். He was not disturbed or perturbed about what was going to happen that day. அந்த நாளிலே என்ன நடக்க போகிறது என்பதை அறிந்து எலிசா திகைக்கவில்லை. The reason is he had confident knowledge of his master. தன் எஜமானனை குறித்ததான நம்பிக்கையுள்ள ஒரு அறிவோடு கூட எலிசா அன்றைக்கு இருந்தார். Sister, brother, சகோதரனே சகோதரியே, no matter whatever happens in your life, உங்கள் வாழ்விலே என்ன நடந்தாலும், no matter whatever happens in your family situation, உங்களுடைய குடும்ப சூழ்நிலையிலே எப்படிப்பட்ட காரியம் நடந்தாலும், if you have confident knowledge of the Lord Jesus Christ, you will not be troubled in your heart. நீங்கள் மாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான நிச்சயமுள்ள நம்பிக்கையை அறிகிறதான அறிவு உங்களுக்கு இருக்குமானால் எந்த சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் கலக்கமோ திகைப்போ அடைய மாட்டீர்கள். This is a kind of knowledge that God wants us to possess. இப்படிப்பட்டதான அறிவை நாம் உடையவராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். And that is possible only through the word of God. இவை யாவும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக மட்டுமே சாத்தியமாகிறது. What do we read in the book of Daniel chapter 11 and verse 32? தானியேல் 11வது அதிகாரம் 32வது வசனத்திலே வேதம் என்ன சொல்கிறது? But the people that do know that God shall be strong and do exploit. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு பலன் கொண்டு அவர்கள் அதற்கேற்றபடி பராக்கிரமமான காரியங்களை செய்வார்கள். What do we read in the book of Hosea chapter 4 and verse 6? ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் என்ன வாசிக்கின்றோம்? This comes to us as a warning. இது நமக்கு ஒரு எச்சரிப்பாக வருகிறது. Hosea chapter 4 verse 6. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். My people are destroyed for lack of knowledge, because thou hast rejected the knowledge, I will also reject thee, that thou shalt be no priest to me. Seeing thou hast forgotten the law of thy God, I will also forget thy children. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். Sister, brother, சகோதரனே சகோதரியே, the more you spend your time with this word, the more you come to know him. எந்த அளவிற்கு இந்த வார்த்தையோடு கூட நேரத்தை செலவழிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு தான் நீங்கள் அவரை அறிந்து கொள்ள முடியும். Therefore in Romans 8:28 Apostle Paul was talking about the practical knowledge of God that we must have as his children. ஆகையினாலே ரோமர் 8:28 தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தேவனை குறித்ததான நடைமுறைக்கு ஒத்த அறிவை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அங்கே பேசுகிறார். Now this is the first step to experience
comfort in your crisis. நெருக்கத்திலே ஆறுதலை பெறுவதற்கான முதல் படி இதுதான். Amen. Amen. So we have confidence, and that confidence is we know our God. நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை என்ன? நம் தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். Number 2, இரண்டாவது the clarification. விளக்கம். In Romans 8:28, I want you to notice the phrase, and we know that. ரோமர் 8:28 நாம் அதை அறிந்திருக்கிறோம் என்கிறதான சொற்றொடரை குறித்துக் கொள்ளுங்கள். What do we know? எதை அறிந்திருக்கிறோம்? Now this verse does not say we know how God works all things for the believer's good. விசுவாசிகளுடைய நன்மைக்காக தேவன் சகலவற்றையும் எப்படியாக நன்மையாக வாய்க்க பண்ணுகிறார் என்பதை குறித்து இந்த வசனம் நமக்கு சொல்லவில்லை. But this verse tells us that we know that God does work for us. ஆனால் தேவனாய் கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறார் என்பதை மாத்திரம் இந்த வசனம் நமக்கு தெள்ளந்தெளிவாக சொல்கிறது. In fact, we do not know how God works. உண்மைக்கு சொல்ல போனால் தேவன் எப்படி கிரியை செய்கிறார் என்பது நமக்கு தெரியாது. How God works his work often remains a mystery. தேவன் எப்படி கிரியை செய்கிறார் என்பது ஒரு புரியாத புதிராக தான் இருக்கிறது. Because God works in a mysterious way, but yet his works are always marvelous. தேவன் வினோதமான விதத்திலே செயல்பட்டாலும் அவருடைய கிரியைகள் மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கிறது. We do not need to know the how and even why. அது எப்படி செய்கிறார், ஏன் செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. It is enough for us to know with confidence that God does work for us on our behalf. நம் பட்சத்திலே தேவன் நமக்காக நிச்சயமாக கிரியை செய்கிறார் என்பதை மாத்திரம் நம்மால் அறிந்து கொண்டால் போதும். My God is working on my behalf for my good. என் நன்மைக்காக என் பட்சத்திலே என் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Now come on brother sister, how many of you can confess this morning? எத்தனை பேரால் இந்த காலை பொழுதிலே சகோதரனே அறிக்கை செய்ய முடியும்? My God is working on my behalf for my good. என் நன்மைக்காக என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். God works in a most unexpected way. மிகவும் எதிர்பாராத விதத்திலே தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்கிறார். The works of God are beyond human comprehension. மனித மூளைக்கு புத்திக்கு எட்டாத விதத்திலே தேவனுடைய கிரியைகள் இருக்கிறது. Most of the time our human limited mind cannot fathom the surpassing works of God. தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை மனுஷிக மூளையானது புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறது. Have you ever realized that how God worked in your salvation? உங்களுடைய ரட்சிப்பிலே தேவன் எப்படி கிரியை செய்தார் என்பதை எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? He worked it out in a mysterious way, isn't it? உண்மையாகவே வினோதமான விதத்திலே தேவன் கிரியை செய்தார் அல்லவா? How God worked in your financial contingency. உங்களுடைய பண நெருக்கடியான சூழ்நிலையிலே தேவன் எப்படி கிரியை செய்தார்? How God worked in the lives of your children. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே தேவன் எப்படி கிரியை செய்தார்? How did God work in your secular job? உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே தேவன் எப்படி எல்லாம் கிரியை செய்தார்? How God worked in your family. உங்களுடைய குடும்பத்திலே தேவன் எப்படி கிரியை செய்தார்? Friend, who can understand the mysterious works of God? நண்பர்களே, தேவனுடைய அற்புதமான அதிசயமான கிரியைகளை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? How did God work in the life of Joseph in the Old Testament? பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி கிரியை செய்தார்? He was hated by his own brothers. சொந்த சகோதரர்களாலே அவர் வெறுக்கப்பட்டார். His brothers could not speak to him peaceably. அவருடைய சகோதரர்கள் அவரிடத்தில் சமாதானமாய் பேச முடியவில்லை. They envied him, they criticized him by calling him the dreamer. அவர் மேல் பொறாமை கொண்டு இதோ சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி அவரை பழிசாட்டினார்கள். They cast him into a dry pit. அந்த வறண்ட குழியிலே அவரை தள்ளினார்கள். They sold him to the strangers. அந்நியர்கள் கையிலே அவரை விற்று போட்டார்கள். His own brothers were totally against Joseph, not only against his progress but against his very life. யோசேப்பினுடைய சகோதரர்கள் முழுக்க முழுக்க யோசேப்பை வெறுத்து யோசேப்பினுடைய முன்னேற்றத்தை மாத்திரமல்ல யோசேப்பினுடைய உயிரையே வெறுத்தார்கள். But God worked in a mysterious way that at the end those very same brothers who hated him came and bowed down before this Joseph. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ மிக விசேஷித்த விதத்திலே செயல்பட்டார். முடிவிலே எந்தெந்த சகோதரர்கள் எல்லாம் யோசேப்பை வெறுத்தார்களோ அவர்கள் வந்து இந்த யோசேப்புக்கு முன்பதாக பணிந்து குனிந்தார்கள். God exalted Joseph as a premier of Egypt. எகிப்தினுடைய அதிபதியாக தேவனாகிய கர்த்தர் இந்த யோசேப்பை உயர்த்தினார். Dear child of God, அருமையான தேவ பிள்ளையே, who can understand the way in which God works for his people? தம்முடைய மக்களுக்காக தேவன் செய்கிறதான கிரியை யாரால் தான் புரிந்து கொள்ள முடியும்? But we know if God is for us,
who can be against us? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know if God is for us, what man can do unto us? தேவன் நமக்காக இருக்கும்போது மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். What did Joseph say unto his brothers? தன்னுடைய சகோதரர்களை பார்த்து யோசேப்பு என்ன சொன்னார்? But as for you, you thought evil against me, நீங்கள் எனக்கோ தீமை செய்ய நினைத்தீர்கள், but God meant it unto good. தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். God meant it unto good to bring to pass as it is this day to save much people alive. அநேக ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு நடந்து வருகிறபடியே அதை நன்மையாக முடிய பண்ணினார். If you are faithful to the Lord, நீங்கள் மாத்திரம் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பீர்களானால், I want to tell you this morning that God is working on your behalf. உங்கள் பட்சத்திலே தேவனாய் கர்த்தர் கிரியை செய்கிறார் என்பதை அடியேன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். You may feel at times that God is silent in your case. சில நேரத்திலே தேவன் உங்களுடைய விஷயத்திலே மௌனமாய் இருக்கிறார் என்பதாக நீங்கள் நினைக்கலாம். No, never, not at all. அப்படி இல்லவே இல்லை. God is silently working for you behind the screen. அந்த திரைக்கு வெளியே தேவனாய் கர்த்தர் மிக மௌனமாக உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். What does the Lord say in Jeremiah chapter 29 and verse 11? எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? For I know the thoughts that I think toward you, say the Lord, thoughts of peace and not of evil, to give you an expected end. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவை நினைவுகளே. Matters may seem to go topsy-turvy, காரியங்கள் வேண்டுமானால் தலைகீழாக போகலாம், may seem to happen quite contrary to your expectation. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக முரணாக அவைகள் நடக்கலாம். But this morning the Lord says, my son, my daughter, do not be afraid, neither be dismayed, for I am at work on your behalf. ஆனால் இந்த காலை பொழுதிலே கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நீங்கள் பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம், நான் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். Don't ask how or why or when, simply believe that God is working for you. இது எப்படி, எப்பொழுது, எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி ஒருபொழுது நீங்கள் கேள்வி கேட்க வேண்டாம். ஆனால் தேவனாய் கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிறார் என்பதை மாத்திரம் உள்ளபடியே விசுவாசியுங்கள். His ways are far higher than your ways. உங்களுடைய வழிகளை பார்க்கிலும் அவருடைய வழிகள் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. His thoughts are far greater than your thoughts. உங்களுடைய எண்ணங்களை பார்க்கிலும் அவருடைய எண்ணங்கள் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. Simply believe the Lord and entrust your matter into His hand. தேவனை அப்படியே விசுவாசித்து உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் அவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து விடுங்கள். This is the clarification that we need to have in our mind today. இன்றைக்கும் கூட நம்முடைய மனதிலே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விளக்கம் இதுதான். Thirdly, மூன்றாவதாக the comprehensiveness. உள்ளடக்கம். In Romans 8:28 again, I want you to notice the phrase all things. ரோமர் 8:28 சகலமும் என்ற வார்த்தையை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். Now all things means exactly what it says. சகலமும் என்று சொல்லும்போது சொல்லப்பட்டபடியே அப்படியே இருக்கிறது. It means all things. எல்லாமுமாய் இருக்கிறது. Underline that in your Bible, all things. சகலமும் என்ற வார்த்தையை உங்களுடைய வேதத்திலே அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். Everything in every sphere is under the control of God. ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு இடத்திலும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்கு இருக்கிறது. It is the comprehensiveness of this statement which is so breathtaking. இந்த வாக்கியத்தினுடைய உள்ளடக்கம் தான் நம்மை மிகவும் ஆச்சரியத்துக்குள்ளாக மாற்றுகிறது. Every event of life for the child of God is either planned or permitted by God. ஒரு தேவனுடைய வாழ்வில் நடக்கிறதான ஒவ்வொரு சம்பவம் ஒன்று தேவனால் திட்டவகுக்கப்பட்டதா இருக்கிறது அல்லது அனுமதிக்கப்பட்டதா இருக்கிறது. Did you hear me this morning? நான் சொன்னதை நீங்கள் கேட்டீர்களா? Let me repeat this statement. இந்த வாக்கியத்தை அடியேன் மறுபடியும் சொல்லுகிறேன். Every event of life for the child of God is either planned or permitted by God. ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்வில் நடக்கிறதான ஒவ்வொரு சம்பவம் ஒன்று தேவனால் திட்டம் பண்ணப்பட்டதா இருக்கிறது அல்லது தேவனால் அனுமதிக்கப்பட்டதா இருக்கிறது. We have so many examples in the Bible. இதற்கான உதாரணத்தை வேதாகமத்திலே அநேகத்தை நாம் பார்க்கின்றோம். Think of Shadrach, Meshach, Abednego in the book of Daniel. தானியேல் புத்தகத்திலே சாத்ராக், மேஷக், அபேத்நேகோவை யோசித்து பாருங்கள். Turn the Bible for a moment to the book of Daniel chapter 3. தானியேல் 3ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திறந்து பாருங்கள். Let's read from verse 16 down to verse 18. வசனங்கள் 16 துவக்கி 18 முடிய நாம் வாசிப்போம். Follow us in your Bibles. வேதாகமத்தின் அடியார்களை பின்பற்றி வாருங்கள். Daniel chapter 3 reading from verse 16. தானியேல் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் துவங்கி Shadrach, Meshach and Abednego answered and said to the king, O Nebuchadnezzar, we are not careful to answer thee in this matter. சாத்ராக், மேஷக், அபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. If it be
We serve a God whom we serve is able to deliver us from the burning fiery furnace, and he will deliver us out of thine hand, O King. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். But if not be it known unto thee, O King, that we will not serve thy gods nor worship the golden image which thou hast set up. விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். What were they saying? அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? If God delivers us, it is God's power. தேவன் எங்களை விடுதலையாக்கினால் அது தேவனுடைய வல்லமையா If இருக்கிறது. God doesn't, it is God's purpose. தேவன் எங்களை விடுதலையாக்கவில்லை என்றால் அது அவருடைய நோக்கமா இருக்கிறது. But everything for our good. ஆனால் எல்லாம் எங்களுடைய நன்மைக்காகவே இருக்கிறது. Somebody shout amen. யாராவது சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்கள். In the life of Abraham, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது if God spares Isaac, praise God. தேவன் ஈசாக்கை காப்பாரானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். If God doesn't, he believed that God would do a miracle and raise him up from the dead. தேவன் ஈசாக்கை காக்காவிட்டால் தன் தேவனாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து அவனை மறுபடியும் உயிரோடு எழுப்புவார் என்கிறதான நம்பிக்கை ஆபிரகாமுக்குள்ளாக இருந்தது. What do we read in the book of Hebrews? எபிரேயர் நிருபத்தில் நாம் என்ன வாசிக்கின்றோம்? Hebrews chapter 11, எபிரேயர் 11வது அதிகாரம் verses 17 to 19. வசனங்கள் 17 துவங்கி 19 முடிய. Please look in your Bibles. தயவு செய்து உங்கள் வேதாகமத்தை திறந்து பாருங்கள். Hebrews chapter 11, எபிரேயர் 11வது அதிகாரம் reading from verse 17. 17ஆம் வசனம் துவங்கி. By faith Abraham, when he was tried, offered up Isaac. And he that had received the promise offered up his only begotten son, of whom it was said, that in Isaac shall thy seed be called, accounting that God was able to raise him up even from the dead, from whence also he received him in a figure. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரில் இருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரில் இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். Everything for good. யாவும் நன்மைக்கே. Now all things in Romans 8:28 include good and bad. ரோமர் 8:28 சகலமும் என்ற வார்த்தையானது நன்மையும் தீமையும் உள்ளடக்குகின்றது. It includes bright and dark. வெளிச்சத்தையும் இருளையும் சேர்த்து குறிக்கிறது. It includes sweet and bitter. மதுரத்தையும் கசப்பையும் உள்ளடக்குகிறது. It includes easy and hard. சுலபமானதையும் கஷ்டமானதையும் உள்ளடக்குகிறது. It includes happy and sad. சந்தோஷத்தையும் துக்கத்தையும் அது உள்ளடக்குகிறது. It includes prosperity and poverty. செழிப்பையும் வறுமையும் அது உள்ளடக்குகிறது. It includes health and sickness. ஆரோக்கியத்தையும் வியாதியும் அது உள்ளடக்குகிறது. Calm and storm. அமைதியும் புயலையும் உள்ளடக்குகிறது. Comfort and suffering. ஆறுதலையும் பாடுகளையும் உள்ளடக்குகிறது. Life and death. ஜீவனையும் மரணத்தையும் உள்ளடக்குகிறது. All are working together for our good. யாவும் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகவே நடந்து கொண்டிருக்கிறது. Now listen to me please. இப்போது அடியேன் சொல்வதை கவனித்து கேளுங்கள். We may be willing to admit that life as a whole is subject to the overruling providence of God. தேவனுடைய சர்வாதிகார தேவனுடைய தெய்வீகத்தன்மையினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் நம்முடைய வாழ்வினுடைய சகல சூழ்நிலையும் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் ஒருவேளை ஒத்துக்கொள்ளலாம். But we hesitate to believe that every detail of life is the object of God's concern. ஆனால் நம்முடைய வாழ்வில் உள்ளதான ஒவ்வொரு நுட்பமான சம்பவமும் தேவனுடைய அக்கறைக்கு உட்பட்டு இருக்கிறது என்பதை மாத்திரம் நம்பவோ ஏற்றுக்கொள்ளவோ தயங்குகிறோம். Yet our Lord has assured us in His word. ஆனாலும் கூட நம்முடைய தேவனாய் கர்த்தர் தம்முடைய திருவார்த்தை நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார். What does the word of God say? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? Even the sparrow does not fall to the ground without the Father's knowledge. பிதாவினுடைய அனுமதி அறிவில்லாமல் ஒரு குருவியாகிலும் கீழே விழுவதில்லை. The very hairs of our head are numbered. நம்முடைய தலையில் உள்ள ஒவ்வொரு முடியும் எண்ணப்பட்டிருக்கிறது. Brother, sister, do you know how many hairs in your head? சகோதரனே சகோதரியே, உங்கள் தலையில எத்தனை முடிகள் இருக்கிறது என்று உங்களால் எண்ணி பார்க்க முடியுமா? You and I don't know, but God knows it. உங்களுக்கு எனக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு நன்றாக தெரியும். Listen to me please. சொல்வதை கவனித்து கேளுங்கள். With God, accidents are not accidents. தேவனை பொறுத்த மட்டில் விபத்துகள் யாவும் ஒரு எதேச்சையாக நடக்கிறது கிடையாது. With God,
an adversary is not adverse. தேவனை பொறுத்தமட்டில் நெருக்கடிகள் யாவும் நெருக்கமானவைகள் கிடையாது. When we read that God works all things together for our good, சகலவற்றையும் தேவன் நமக்காக தான் நன்மைக்காக தான் கிரியை செய்கிறார் என்பதை நாம் வாசிக்கும் பொழுது we tend to think of the most significant life altering situations we have ever experienced. நாம் நம்முடைய வாழ்வில் அனுபவித்த மிக முக்கியமானவைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பெரிய சம்பவங்களை தான் நாம் நினைக்கிறோம். But those are all big things. இவைகள் யாவும் பெரிய சம்பவங்கள் தான். You can say it's a milestone, அது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான சம்பவங்கள் என்று கூட சொல்லலாம். or the dividing markers. அது நம்முடைய வாழ்விலே இது முக்கியமானவைகள் இது முக்கியமற்றவைகள் என்று சொல்லக்கூடியதாயும் இருக்கலாம். That verse doesn't say that God works out big events of life for our good. இந்த வசனமானது நம்முடைய வாழ்வில் நடக்கிறதான மிகப்பெரிய சம்பவங்களை மாத்திரம் நமக்கு நன்மையாக முடிய பண்ணுகிறார் என்று சொல்லவில்லை. In fact, if we only think of this promise in terms of big things, then we are failing to grasp the truth. இந்த வாக்குத்தத்தத்தை பெரிய காரியங்களுக்காக மாத்திரம் எடுத்துக்கொள்வோமானால் நம்முடைய இந்த வசனத்தில் உள்ள சத்தியத்தை நாம் கிரகித்துக் கொள்ள தவறுகிறோம். What does the word of God say? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? All things work together. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. All means all. சகலமும் என்றால் சகலமும். It means the daily commute. அதனுடைய அர்த்தம் என்ன? அனுதின காரியங்கள். Even the casual conversation over coffee. நாம் காபி குடிக்கும்போது பேசுகிறோமே அந்த வார்த்தைகளை உள்ளடக்குகிறது. The disciplining of your children. நம்முடைய பிள்ளைகளை சீர்படுத்துகிற விஷயம். The prayer before dinner. நம்முடைய இரவு உணவுக்கு முன்னதாக ஜெபிக்கிறோமே அந்த ஜெபம். Bedtime stories at night. இரவிலே தூங்க போகும்போது சொல்கிறதான கதைகள். All means all. சகலமும் என்றால் சகலமும். All even goes beyond those events of which we are immediately aware of. நாம் அறிந்திருக்கிற அந்த காரியங்களையும் தாண்டி சகலமுமாய் இருக்கிறது. It means those things happening right now halfway across the world we have no idea about. இப்பொழுது இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறவைகள் நமக்கு அறியாதவைகளாய் இருக்கிறதே அவைகளையும் உள்ளடக்குகின்றது. It means the political decisions made at the highest level. உச்சகட்ட அளவிலே அரசியல் ரீதியாக எடுக்கப்படுகிறதான தீர்மானங்களையும் உள்ளடக்குகிறது. Even what people talk today at this time as you're listening to the message, what's going on in Delhi is also for your good and my good. இந்த நேரத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே டெல்லியிலே நடக்கிறதான தீர்மானங்கள் சம்பவங்கள் யாவையும் இது உள்ளடக்குகின்றது. It means acts of nature and random news we read about every day. இயற்கையின் சீற்றங்கள் ஒவ்வொரு நாள் நாம் வாசிக்கிற செய்திகள் இவைகளையும் அது உள்ளடக்குகின்றது. All means all. It includes every aspect of your life. எல்லாம் சகலமும் என்றால் எல்லாம் இருக்கிறது நம்முடைய வாழ்வில் உள்ள ஒவ்வொரு சம்பவங்களையும் குறிக்கிறது. Somehow even these are for our good. எப்படியாகிலும் இவைகள் யாவும் நம்முடைய நன்மைக்காகவே இருக்கிறது. Such is the amazingly intricate work of God. தேவனுடைய கிரியை இது எந்த அளவிற்கு அற்புத ஆச்சரியமாய் இருக்கிறது. That God might be working in unknown ways with unknown people in unknown places in order to provide and protect his people in a mysterious way. நம்முடைய மக்களை மிக விசேஷித்த விதத்திலே மிக ஆச்சரியமான விதத்திலே பாதுகாத்து அவர்களை பத்திரமாய் நடத்தும்படிக்கு தேவனாய் கர்த்தர் அறியாத இடத்திலே அறியாத மக்கள் மத்தியிலே அறியாத விதத்திலே நம்முடைய மக்களுக்காக கிரியை செய்கிறார். I want to tell you this morning, இந்த காலையில் அடியே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், even right now God is working all things for our good as you are listening to this message this morning. இந்த காலை பொழுதிலே கர்த்தருடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறான் இந்த தருணத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நன்மைக்கு ஏதுவாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Even now God has caused you to listen to this message. It is for your good. உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாகவே இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்படியாக தேவன் உங்களை உட்கார வைத்திருக்கிறார். How many of you believe this morning? இந்த காலையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Amen. ஆமென். All things work together for good. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. Now fourthly, the cooperation. நான்காவதாக ஒருங்கிணைப்பு. In Romans chapter 8:28, I want you to notice the phrase work together. ரோமர் 8:28 யாவும் சேர்ந்து நடக்கின்றது என்ற சொற்றொடரை நீங்கள் பாருங்கள். Now listen to me. கவனித்து கேளுங்கள். It does not say all things shall work. எல்லாம் நன்மைக்காக நடக்கும் என்று சொல்லவில்லை. No, it's not in the future. எதிர்காலத்தில் அது சொல்லப்படவில்லை. Neither does it say that have worked. நடந்தது என்றும் சொல்லவில்லை. No, it is not in the past. அது கடந்த காலத்திலும் இல்லை. But it says that they now work together.
நடக்கின்றது என்று சொல்லி இங்கே குறிப்பிட்டிருக்கிறது. It is in the present tense. நிகழ்காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Right now, God is working for you. இப்பொழுது தேவன் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். This is sometimes so hard to believe and accept. சில நேரத்தில் இதை நம்புவதற்கோ ஏற்றுக்கொள்வதற்கோ மிக கடினமாய் இருக்கிறது. But this is the truth. ஆனால் இதுதான் சத்தியமாய் இருக்கிறது. Imagine Daniel in the lion's den. சிங்க கெபியிலே தானியேல் இருக்கிறதை சற்று கற்பனை செய்து பாருங்கள். 3 Hebrew men in the fiery burning furnace. அக்கினி சூளையிலே 3 எபிரேய புருஷர்கள் இருக்கிறதை யோசித்து பாருங்கள். Paul and Silas in the prison. உட்காவல் அறையிலே பவுலும் சீலாவும் இருக்கிறதை யோசித்து பாருங்கள். Oh, Joseph in the pit. குழியிலே யோசேப்பு இருக்கிறதை யோசித்து In பாருங்கள். all these various circumstances, God is working. இப்படிப்பட்ட பலதரப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Friend, God is at work. நண்பரே, தேவன் கிரியை செய்கிறார். God has not become indifferent or ignorant. தேவனாய் கர்த்தர் நமக்கு அந்நியராகவோ அல்லது அறியாதவராகவோ இல்லை. He is at work. அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். God is working for you right now. இப்பொழுதே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். He is on the job 24/7. வந்த நாளினுடைய ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Now listen to me. இப்போது கவனித்து கேளுங்கள். The only reason that your burden can be turned into a blessing and your tragedy into triumph is because God is making it happen. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை செய்கிறார் என்கிறதான ஒரே ஒரு காரணம் மாத்திரம்தான் உங்களுடைய பாரம் அனைத்தையும் ஆசீர்வாதமாகவும் உங்களுடைய சோக நிலைமையை வெற்றியின் சின்னமாக கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பது அடையாளமாக இருக்கிறது. If necessary, God will dry out a Red Sea for you. தேவைப்பட்டால் உங்களுக்காக தேவன் சிவந்த சமுத்திரத்தை வறண்ட நிலமாக மாற்ற முடியும். Oh, if needed, God will flatten a Jericho wall for you. உங்களுக்காக தேவனாய் கர்த்தர் எரிகோ அலங்கத்தை தரைமட்டமாக்க முடியும். He will cause the sun to stand still in order to give you a victory. உங்களுக்கு ஜெயத்தை தரும்படியாக தேவன் சூரியனை அங்கே நிற்க செய்ய முடியும். If need be, He will also dry out the brook Cherith for you. தேவைப்பட்டால் உங்களுக்காக கேரித் ஆறை வற்றி போக பண்ணவும் தேவனால் முடியும். Come on, are you with me this morning? இந்த காலைவேளை நான் சொன்னதை கேட்டீர்களா? And things are working together. காரியங்கள் யாவும் இணைந்து செயல்படுகிறது. The events of life are not random or unrelated. வாழ்வினுடைய சம்பவங்கள் தொடர்பில்லாததாகவும் எதேச்சையாக நடக்கிறது கிடையாது. They all work into a preconceived pattern. முன்பே ஏற்கனவே திட்டம் வகுக்கப்பட்டபடியே தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. God is making a perfect blend of all things to the good of each one of us. நாம் ஒவ்வொருடைய நன்மைக்கு ஏதுவாகவே தேவனாய் கர்த்தர் அனைத்தையும் மிக பூரணமாய் ஒருங்கிணைத்து செயல்படுகிறார். In this Christmas season, இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்திலே I know you all will think of nice cakes. நல்ல கேக் எல்லாம் சமைக்கணும்னு சொல்லி யோசிப்பீங்க. One ingredient of a cake by itself is bitter. அந்த கேக் செய்வதற்காக ஒரே ஒரு பொருளை தனித்து எடுத்து பார்க்கும்போது அது கசப்புள்ளதா இருக்கும். But under the skillful hands of a homemaker or baker, it is mixed with other things to produce a delicious cake. ஆனால் ஒரு நல்ல கேக் செய்கிற ஒரு கையிலே இந்த பொருட்கள் எல்லாம் செல்லும் பொழுது அவர் மற்ற எல்லா பொருட்களோடு இணைந்து மிக ருசிகரமான ஒரு கேக்கை உருவாக்கி தருகிறார். One chemical by itself can be deadly, but under the trained hand of the pharmacist, it is blended to achieve only good health. ஒரே ஒரு ரசாயனம் மரணத்துக்கு ஏதுவானதாக இருக்கலாம், ஆனால் நல்ல மருந்து தயாரிப்பவருடைய கருத்துக்குள்ளாக அது செல்லும் பொழுது அதை மற்ற அந்த ரசாயனங்களோடு சேர்ந்து நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு மருந்தை அவரால் உருவாக்க முடியும். The mixing together of concrete and sand and rock and water produce cement. செங்கல் மணல் அந்த பாறையினுடைய துகள்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக இணையும் போதுதான் ஒரு சிமெண்டே உருவாகிறது. You cannot build a beautiful house with just sand. வெறும் மணலை மாத்திரம் வைத்துக்கொண்டு ஒரு அழகான வீட்டை உங்களால் கட்ட முடியாது. You need a mixture of many materials together in order to build a beautiful house. ஒரு அழகான வீட்டை கட்டுவதற்கு அநேக பொருட்களுடைய சேர்ந்த ஒரு கலவை தேவைப்படுகிறது. Now all things work together for your good. உங்களுடைய நன்மைக்காக சகலமும் இணைந்து செயல்படுகிறது. Now can you relate your life to this too this morning? இந்த காலையிலே இந்த சத்தியத்தோடு கூட உங்கள் வாழ்க்கை தொடர்புபடுத்தி பார்க்க முடியுமா? Our experiences when taken in isolation may not seem to be anything good. நம்முடைய அனுபவங்களிலே ஒன்றை மாத்திரம் தனித்து எடுத்து வைத்து பார்க்கும்போது அது நமக்கு ரம்மியமாக இருக்காது, நல்லதாக இருக்காது. But when worked together by God, the result is only good. ஆனால் தேவனால் எல்லா சம்பவங்களும் சேர்ந்து செயல்பட்டு தேவனாய் கர்த்தர் அதிலே கிரியை செய்யும் போது அதனுடைய விளைவு முடிவு நன்மையாக இருக்கிறது. Therefore, even if your present situation seem to be adverse, do not be discouraged. ஆகையாலே உங்களுடைய தற்கால நிலைமை சூழ்நிலையானது பாதகமாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம். Just wait patiently. God is working all things
for your good. பொறுமையோடு காத்திருங்கள், தேவனாகிய கர்த்தர் சகலவற்றையும் உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் கிரியை செய்கிறார். Fifthly, ஐந்தாவதாக the conclusion. இறுதி நோக்கம். In Romans chapter 8 verse 28 again. மறுபடியும் ரோமர் 8:28. Notice the phrase for good. நன்மைக்கு ஏதுவாக என்ற வார்த்தை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். Now the crux of the problem involved in the practical application of this verse lies in our interpretation of these two words for good. உண்மையான பிரச்சனை என்னவென்றால் இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தும் பொழுது நன்மைக்கு ஏதுவாக என்ற இந்த இரண்டு வார்த்தைகளை நம்முடைய சொந்த ஆதாயத்திற்காக நாம் வியாக்கியானம் செய்வதில் தான் இருக்கிறது. Follow me carefully. நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். The good promised by God is not always prosperity or happiness. தேவன் இங்கே நன்மை என்று வாக்களித்திருக்கிறாரே, அது செழிப்போ மகிழ்ச்சியோ என்பது எப்பொழுதும் அல்ல. The good promised by God is spiritual rather than material. நன்மை என்று தேவன் வாக்களித்தது பொருளாதார காரியம் அல்ல, ஆவிக்குரிய காரியமா இருக்கிறது. It is eternal rather than temporal. அது தற்காலிகமானது அல்ல, நித்தியமானதாக இருக்கிறது. It is celestial rather than terrestrial. அது மண்ணுக்குரியதல்ல, விண்ணுக்குரியதாக இருக்கிறது. Friend, God has some long range plans for us. நமக்காக தேவனிடத்திலே ஒரு நீண்ட கால திட்டம் இருக்கிறது நண்பரே. And God does not choose to alter them when they are entered with by our immediate pleasure and comfort. நம்முடைய தற்கால சுகபோகம் ஆரோக்கியத்தோடு கூட இந்த திட்டம் குறுக்கிடுகிற போது தேவன் தம்முடைய திட்டத்தை மாற்றும்படியாக தெரிந்து கொள்கிறதில்லை. Now read with me Psalm 84 and verse 11. 84வது சங்கீதம் 11வது வசனத்தை திறந்து பாருங்கள். It's a well known text. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசன பகுதி அது. Psalm 84 and verse 11. 84வது சங்கீதம் 11வது வசனம். No good thing will he withhold from them that walk uprightly. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். Yet the good thing referred to here is not the good thing which you and I think good. நன்மை என்று இங்கே சொல்லப்பட்டது நீங்களும் அடியனும் நினைக்கிற நன்மையான காரியங்கள் அல்ல. But the good thing which God thinks permanently good for you and me. உங்களுக்கும் அடியனுக்கும் எவைகள் எல்லாம் நிரந்தரமாக நன்மையா இருக்கிறது என்று சொல்லி தேவன் நினைக்கிறாரோ அந்த நன்மையான காரியங்கள். The thing which I think good for me may not be truly good for me in God's sight. எனக்கு எது நன்மையாக தோன்றுகிறதோ அவைகள் தேவனுடைய பார்வையிலே நன்மையாக தோன்றாமல் இருக்கலாம். God always thinks in terms of eternity. தேவனாகிய கர்த்தர் நித்தியத்தை மனதில் வைத்தே தான் யோசிக்கின்றார். But you and I always think in terms of this present world. நாமோ நிகழ்கால சூழ்நிலையை வைத்து தான் யோசிக்கின்றோம். Friend, our perspective, the way we see things must change in this respect. இந்த விஷயத்திலே நண்பரே நாம் யோசிக்கின்ற நம்முடைய கண்ணோட்டமானது மாற வேண்டும். We must learn to see as God sees. தேவன் காண்கின்ற விதமாக நாம் காண கற்றுக்கொள்ள வேண்டும். God wants us to see things with our spiritual eyes and not with our physical eyes. நம்முடைய சரீர பிரகாரமான கண்களால் அல்ல, ஆவிக்குரிய கண்களாலே நாம் காண வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார். A natural man sees his problem, but a spiritual man sees God's purpose behind his problem. ஒரு ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் ஒரு பிரச்சனையை பார்ப்பான், ஆனால் ஒரு ஆவிக்குரிய மனுஷனோ அந்த பிரச்சனைக்கு பிற்பாடு இருக்கிறதான தேவனுடைய நோக்கத்தை பார்ப்பார். Listen to me. நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். Whatever happens, whether good or bad, God takes it all, puts it together, works it out, and the end result is only good for you and me. நம்முடைய வாழ்விலே எது நடந்தாலும் அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி தேவனாய் கர்த்தர் அவைகள் அனைத்தையும் எடுத்து ஒன்றாக இணைத்து அதுக்குள்ளாக கிரியை செய்து முடிவாக உங்களுக்கு எனக்கும் நன்மையானதை தேவன் தருகிறார். How many of you believe this morning? இந்த காலையிலே இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Today most of the Christians come to the Lord Jesus only for the material blessings, comfort and healing. சுகத்துக்காகவும் சௌகரியத்துக்காகவும் பொருளாதார ஆசீர்வாதத்துக்காகவும் தான் இன்றைக்கு காலகட்டத்திலே பிரதானமான கிறிஸ்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறார்கள். I tell you, such people struggle in their Christian life. அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய கிறிஸ்துவ ஜீவியத்திலே போராடுவார்கள் என்று அடியேன் சொல்கிறேன். Do you know what the Lord says? கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுங்களா? You come to me seeking my kingdom. என் ராஜ்யத்தை தேடி நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள். You come and sit at my feet for my word. என்னுடைய வார்த்தைக்காக என்னுடைய பாதப்படியிலே வந்து அமருங்கள். You seek my face for the spiritual things. ஆவிக்குரிய காரியங்களுக்காக என்னுடைய முகத்தை தேடுங்கள். And I will bless you with all things you need without any struggle. போராட்டம் இல்லாமல் உங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். In other words, the Lord says, மறுவார்த்தையில் ஆண்டவர் சொல்கிறார், if you seek me, you will have both the spiritual
and the physical blessing. நீங்கள் என்னை தேடுவீர்களானால் நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள், சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். But if you only seek the material things, நீங்கள் வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மாத்திரம் தேடுவீர்களானால் you may have the material blessing that the heathens have, but you will lose my eternal blessing, say the Lord. புறஜாதியார் கொண்டிருக்கிறதான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் என்னுடைய நித்திய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போய் விடுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says you will lose me, say the Lord. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை இழந்து போய் விடுவீர்கள். And man may go to a surgeon and he may prescribe a course of treatment which at times is unpleasant or even painful. ஒரு மனிதன் ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர் இடத்துல செல்லும் பொழுது அவருடைய வைத்தியத்திற்காக அந்த மருத்துவர் இவருக்கு ரம்யமில்லாத ஏன் வலி வேதனை அளிக்கக்கூடியதான மருந்துகளையும் செயல்முறையும் அவர் எழுதி தரலாம். But we have learned that on occasions we must forego immediate comfort for ultimate good and health. இறுதியான நன்மைக்கும் ஆரோக்கியத்திற்காகவும் நிகழ்கால நாம் சௌகரியத்தை நாம் இழக்க வேண்டும் என்பதை இந்த சூழ்நிலைகள் மூலமாக நாம் கற்றறிந்திருக்கிறோம். Hope you follow me this morning. நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்று அடியே நினைக்கிறேன். For example, உதாரணத்திற்கு daily physical exercise is very hard and painful. அனுதினமும் உடற்பயிற்சி செய்வது கடினமானதா இருக்கிறது, வலி வேதனை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. But in the long run it is very good for our physical health. ஆனால் நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு நம்முடைய சரீர ஆரோக்கியத்திற்கு அது மிகவும் பிரயோஜனமா இருக்கிறது. See what Apostle Paul says to young Timothy in 1 Timothy chapter 4 and verse 8. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாலிப தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன கூறுகிறார் பாருங்கள். For bodily exercise profiteth little, but godliness is profitable unto all things, having promise of the life that now is and of that which is to come. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. Friend, listen to me. நான் சொல்வதை கவனித்து கேளுங்க நண்பரே. It was a dark day when Moses was placed in the river by his loving mother. மோசேயினுடைய அன்பான தாயானவள் மோசேயை அந்த நதியின் மேலே மோசேயை விட்டபோது அது இருளான நாளாக இருந்தது. But do all things work together for good? யாவும் நன்மைக்கு எதுவாக நடக்கின்றதா? Yes, of course. ஆம், உண்மைதான். It was a dark day when Joseph was sold by his brothers into slavery. யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை அடிமைத்தனத்துக்குள்ளாக விற்ற பொழுது அந்தகாரமான நாளாக இருந்தது. But do all things work together for good? சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கின்றதா? Yes, of course. ஆம், உண்மைதான். What did Joseph say? யோசேப்பு என்ன சொன்னார்? But for you, you thought evil against me, but God meant it unto good. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது அதை நன்மையாக முடிய பண்ணினார். It was a dark day when they crucified the Savior and buried him in a borrowed tomb. இரட்சகரை சிலுவையில் அறைந்த பொழுது கடன் வாங்கப்பட்ட கல்லறையிலே அவர் அடக்கம் செய்யப்பட்ட பொழுது அந்தகாரமான நாளாக இருந்தது. But do all things work together for good? சகலமும் யாவும் நன்மைக்கு எதுவாக நடக்கின்றதா? Yes, of course. உண்மைதான். Because the Lord was crucified that day, today you and I are saved. அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டபடினாலே இன்றைக்கு நீங்களும் அடியேனும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Please make a note of this statement. இந்த வாக்கியத்தை தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள். God works for our good, not for our comfort. தேவனாய் கர்த்தர் நம்முடைய சௌகரியத்துக்காக அல்ல, நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக கிரியை செய்கிறார். We read Romans 8:28 upon the loss of a job. ஒரு வேளை இழந்து போன சூழ்நிலையிலே ரோமர் 8:28 நாம் வாசிக்கிறோம். At the end of a relationship, ஒரு உறவு முறிகிற சூழ்நிலையில் நாம் வாசிக்கிறோம். or at the illness of a loved one. அல்லது நாம் நேசித்தவருக்கு வியாதி வரும் பொழுது நாம் இதை வாசிக்கின்றோம். But as we read it, we should be careful to understand that the promise is not for our circumstance to change. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமானது நம்முடைய சந்தர்ப்ப சூழ்நிலை மாறுவதற்காக இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். This is not the promise of a new or a better job. புதிய வேலைக்காகவோ அல்லது மேலும் சிறந்த வேலைக்காக இந்த வாக்குத்தத்தம் இல்லை. This is not a promise for a complete healing. முழுமையான சுகத்துக்காக இந்த வாக்குத்தத்தம் இல்லை. This is not the promise of a healthier relationship or to replace the one that's lost. ஆரோக்கியமான உறவுக்கோ இழந்து போன உறவுக்கு ஈடுகட்டும்படியாக வேற ஒரு உறவுக்கான வாக்குத்தத்தம் இது அல்ல. It is not. இது அல்ல. In other words, this is not a promise for our ease and comfort. நம்முடைய சௌகரியத்துக்காக கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தம் இது அல்ல. It is instead a promise for our good. நம்முடைய நன்மைக்கு ஏதுவான வாக்குத்தத்தமாக இருக்கிறது. Listen to me. அருமையான நண்பரை கவனித்து கேளுங்கள். And the greatest good for us is to know God. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை அறிவதுதான்
மிகப்பெரிய நன்மையாக இருக்கிறது. The greatest good for us is to walk in his ways. தேவனுடைய வழியிலே நடப்பதுதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய நன்மையாக இருக்கிறது. The greatest good is to be conformed to the likeness of his son Jesus Christ. அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு ஒத்த சாயலிலே நாம் வளருவதுதான் நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய நன்மையாக இருக்கிறது. This is the end result of God's work. இதுதான் தேவனுடைய கிரியையினுடைய முடிவான காரியமாக இருக்கிறது. We should be careful when reading or quoting this verse not to mislead ourselves or others to believe that God is promising to give us someday a comfortable existence, for he is not. நாம் இந்த வாக்குத்தத்தத்தை வாசிக்கும் பொழுது நாமானாலும் சரி மற்றவர்களானாலும் சரி இப்படிப்பட்ட வாக்குத்தத்தை தவறாக புரிந்து கொண்டு தேவனாய் கர்த்தர் ஒரு நாளிலே நமக்கு சௌகரியமாய் வாழ்வதற்கு ஏதுவான வழிமுறை வகுக்கிறார் என்று சொல்லி எண்ணிவிடக் கூடாது. தேவன் அப்படி நமக்கு வாக்களிக்கவில்லை. He is promising that as we walk through difficulty, he will use the circumstances to help us to know him more intimately. தேவனாய் கர்த்தர் எதை நமக்கு வாக்களிக்கிறார்? நாம் கஷ்டமான சூழ்நிலை வழியாய் கடந்து போகும் பொழுது அந்த கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் பயன்படுத்தி நாம் இன்னும் அதிகமாய் அவரை அந்யோன்யமாய் அறிந்து கொள்ளும்படி நமக்கு உதவி செய்கிறார். God is promising that as we go through difficulties, God will use those circumstances to enable us to obey him more fully. நாம் அப்படிப்பட்ட கஷ்ட சூழ்நிலை வழியாய் கடந்து போகும் பொழுது நாம் அவருக்கு இன்னும் அதிகமாய் முழுமையாக கீழ்ப்படியும்படியாக அதே சூழ்நிலைகளை தேவனாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். God is promising us by using difficult situations so that you and I will have our character molded into the likeness of Christ. நாம் கஷ்டமான சூழ்நிலை வழியாய் கடந்து போகும் பொழுது அந்த சூழ்நிலையை தேவன் எடுத்து பயன்படுத்தி நமக்குள்ளாக கிறிஸ்துவின் சாயலிலே இன்னும் அதிகமாக வளரும்படிக்கு தேவன் செய்கின்றார். Now does Romans 8:28 make sense for you as a Christian? கிறிஸ்தவராய் இருக்கிற உங்களுக்கு இப்போது ரோமர் 8:28 உங்களுக்கு அர்த்தப்படுத்துகிறதா சரியான விதத்திலே? Perfect sense. பூர்ணமான விதத்திலே. In fact, it makes sense only for the Christians, not for everybody. எல்லாருக்கும் அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தான் இது உண்மையான அர்த்தத்தை தருகிறது. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Now sixthly, ஆறாவதாக the condition. நிபந்தனை. Romans chapter 8 verse 28 again. மறுபடியும் ரோமர் 8:28. Notice the phrase, to them that love God and to them who are called according to his purpose. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ற சொற்றொடரை குறித்துக் கொள்ளுங்கள். The key to proper interpretation of this great verse is that it must not be divorced from these two conditions. இந்த நிபந்தனைகளை தவிர்த்துவிட்டு இந்த வசனத்தை நாம் வியாக்கியானம் செய்யக்கூடாது என்பதுதான் இந்த வசனத்தை குறித்து தான் தெளிவான அர்த்தமாய் இருக்கிறது. These two clauses determine and limit its application. இந்த ரெண்டு நிபந்தனைகள் தான் இந்த வாக்குத்தத்தத்தினுடைய விளக்கத்தையும் வரையறையும் தருகின்றது. The simple fact is இதனுடைய எளிய கருத்து என்னவென்றால் that all things do not work together for good for everybody without any qualification. எந்த தகுதி இல்லாமல் யாவும் எல்லாருக்கும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது இல்லை. Two conditions must be observed. ரெண்டு நிபந்தனைகளை நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. Please make a note of it. தயவு செய்து இதை குறித்துக் கொள்ளுங்கள். First of all, there is a condition of relationship. முதலாவது உறவு என்கிறதான நிபந்தனை இருக்கிறது. The promise of Romans 8:28 is reserved to them that love God. தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று சொல்லிதான் இந்த ரோமர் 8:28 வாக்குத்தத்தமானது வைக்கப்பட்டிருக்கிறது. Only those who are saved can truly love God. ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் உண்மையாகவே தேவன் பேரில் அன்பு கொள்ள முடியும். All others either do have enough information about God or they have wrong information about God. மற்றவர்கள் தேவனை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது தவறான தகவல்களை பெற்றிருக்கலாம். The Bible says in 1 John chapter 4 verse 19, 1 யோவான் 4:19 வேதம் சொல்கிறது, we love him because he first loved us. அவர் நம்மில் முந்தி அன்பு கூர்ந்தபடினாலே நாம் அவரில் அன்பு கூறுகிறோம். Now listen please. இப்போது கவனித்து கேளுங்கள். If a man does not know and love and trust God, ஒரு மனிதன் தேவனை அறிந்து தேவனை நேசித்து நம்பாதிருக்கும் பொழுது he will resent and rebel against what happens to him. தனக்கு நடக்கிறவைகளை வைத்து தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்து எதிர்ப்பு தெரிவிப்பார். But if a man feels and knows and is convinced that God is an all-wise,
all loving, all powerful God of heaven and earth, தேவனாகிய கர்த்தர் சர்வ ஞானியும் அன்பே நிறைந்தவருமாய் இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ளவராய் வானத்திலும் பூமியிலும் இருக்கிறார் என்பதை மாத்திரம் ஒரு மனிதன் அறிந்து உணர்ந்து கொள்வாரானால், then he can humbly accept all that God allows in his life. தன் வாழ்விலே தேவனாகிய கர்த்தர் அனுமதிக்கிற அனைத்தையும் தாழ்மையோடு ஏற்றுக்கொள்வார். Dear friend, அருமை நண்பரே, God is too kind to do anything cruel. தேவனாகிய கர்த்தர் மிகவும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், ஒரு பொழுதும் கொடூரமானதை செய்ய மாட்டார். Oh, too powerful to let anything get out of control. தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், எதையும் தம்முடைய கட்டுப்பாட்டை மீறி செல்ல இடமளிக்க மாட்டார். Too wise to ever make a mistake. தேவன் சர்வ ஞானியாய் இருக்கிறார், ஒரு சிறு பிழையும் செய்ய மாட்டார். Now the real test is how much do we love God when the going gets tough. போகிற பாதையானது கடினமாகும் பொழுது எந்த அளவிற்கு நாம் தேவன் பேரில் அன்பு கொள்கிறோம் என்பதுதான் உண்மையான பரீட்சையா இருக்கிறது. Think of Abraham and Isaac climbing up the mount of Moriah. மோரியா மலையின் மீது ஆபிரகாம் ஈசாக்கும் ஏறி போகிறதை சற்று யோசித்து பாருங்கள். Abraham loved God so much. ஆபிரகாம் தன் தேவனை அதிகமாய் நேசித்தார். And Isaac loved his father so much. ஈசாக்கு தன் தகப்பனை அதிகமாய் நேசித்தார். And that's why they both yielded to the perfect will of God without any question or debate, unconditionally. இந்த காரணத்து நிமித்தமாக தான் அவர்கள் எந்த ஒரு கேள்விக்கோ விவாதத்திற்கோ இடமளிக்காமல் நிபந்தனை இல்லாமல் தேவனுடைய சித்தத்திற்கு முழுதுமாக தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். If you and I truly love God, we will never question God. நாம் உண்மையாகவே தேவன் பேரில் அன்பு கொள்வோமானால் தேவனிடத்திலே ஒரு கேள்வி கேட்க மாட்டோம். Loving God is a basic foundation for our relationship with Him. அவரோடு கூட நாம் கொண்டிருக்கிறதான உறவிற்கு தேவன் பேரில் கொண்டிருக்கிறதான அன்புதான் அடிப்படை அஸ்திபாரமாக இருக்கிறது. So what is the first condition that qualifies us for Romans 8:28? ஆகினாலே ரோமர் 8:28 நாம் உரிமை பாராட்டுவதற்கு முதல் நிபந்தனை என்ன? Condition of relationship. உறவின் நிபந்தனை. What is the second condition for Romans 8:28? ரோமர் 8:28க்கான இரண்டாவது நிபந்தனை என்ன? Condition of partnership. பங்காளத்துவம் என்கிறதான நிபந்தனை. What do we read in Romans 8:28? ரோமர் 8:28 நாம் என்ன வாசிக்கிறோம்? To them who are called according to His purpose. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு. Now those who have received the gracious invitation of God, தேவனுடைய கிருபை நிறைந்த வரவேற்பை பெற்றவர்கள், those who have had their sins forgiven, தம்முடைய பாவங்கள் மன்னிக்க பெற்றவர்கள், those that have been given a new life, புதிய ஜீவனை கொடுக்கப்பட்டவர்கள், and they are those who surrender their lives to the fulfillment of God's plan. தேவனுடைய திட்டத்திற்கு, தேவனுடைய திட்டத்தினுடைய நிறைவேறுதலுக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் இவர்கள். If we are to claim the comforting promise of Romans 8:28, ரோமர் 8:28 ஆதரிக்கக்கூடியதான வாக்குத்தத்தத்தை நாம் உரிமை பாராட்ட வேண்டுமானால் we must be carrying out God's purpose in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவர்களாய் இருக்க வேண்டும். God has a purpose for each one of us. நம் ஒவ்வொரு தனிநபரை குறித்து தேவனிடத்தில் ஒரு திட்டம் இருக்கிறது. Each event in our life is not a meaningless jumble. நம்முடைய வாழ்வில் நடக்கிறதான ஒவ்வொரு சம்பவமும் ஏதோ எதேச்சையாக நடக்கிற அர்த்தமற்ற சம்பவங்கள் அல்ல. It has a purpose. அதிலே ஒரு நோக்கம் இருக்கிறது. The question that presses upon each of us is, am I fulfilling God's purpose in my life? என் வாழ்விலே நான் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறேனா என்பதுதான் நம்முடைய இருதயத்தை அழுத்தக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்க வேண்டும். The question is not how can I get out of this problem. இந்த பிரச்சனையில் இருந்து நான் எப்படி தப்பி வெளியே செல்வது என்பது ஒரு கேள்வி அல்ல. The question is, what spiritual lesson can I get out of this problem? இந்த பிரச்சனையில் இருந்து நான் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னது என்பதை அறிந்து கொள்வதுதான் முக்கியம். Dear God's people, அருமையான தேவ பிள்ளையே, the Lord Jesus Christ did not just come for our deliverance. வெறும் நம்முடைய விடுதலைக்காக வேண்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரவில்லை. He came to make you and me His precious bride without spot or wrinkle. கரைதிரையற்ற அவருடைய விலையேறப்பெற்ற மனவாட்டியாக உங்களையும் அடியனை மாற்றும்படியாக தான் அவர் வந்தார். Well, what is the purpose of God for those He calls? தாம் அழைக்கிற மக்களை குறித்து தேவனுடைய நோக்கம் திட்டம் என்ன? Verse 29 of Romans 8 tells us, ரோமர் 8:29 குறிப்பிடுகிறது, we ought to be conformed to the image of His Son. தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். What is the purpose of our calling? நம்முடைய அழைப்பினுடைய நோக்கம் என்ன? To be conformed to the image
image of his son, the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாய் நாம் இருக்கும்படிக்கு, In other words, to become a suitable bride for our heavenly bridegroom, the Lord Jesus Christ. நம்முடைய பரம மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டியாய் நாம் மாறுவதுதான். Somebody shout amen. யாராவது ஆமென் என்று சொல்லுங்களேன். Kindly listen to me. நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். God works according to his purpose, not our purpose. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நோக்கத்தின்படி அல்ல, அவருடைய நோக்கத்தின்படி கிரியை செய்கிறார். We might read Romans 8:28 as a promise that God is going to make all our dreams come true. நம்முடைய கனவுகள் எல்லாம் நிஜமாக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் ரோமர் 8:28 தந்திருக்கிறதாக என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். Just hold on. தயவு செய்து பொறுத்திருங்கள். We tell ourselves God has promised that all these things are going to eventually work out so that we can do things what we want to do. நாம் விரும்புகிற காரியங்களை நாம் செய்யும்படியாக தேவனாகிய கர்த்தர் சகலவற்றையும் நமக்கு நன்மைக்கு எதுவாக நிறைவேற்றுவார் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்கின்றோம். No, not at all. அது அப்படி அல்ல. Or sometimes we say God is going to work out all things for the good so that we become the things we want to be. நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதற்கு ஏற்றவாறு தேவனாகிய கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவார் என்பதாக இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். That's not what Romans 8 tells us. ரோமர் 8வது அதிகாரம் இப்படியாக நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. God is working all circumstances together not for the fulfillment of our purposes in life but for the fulfillment of his purposes through our lives. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக எல்லா சூழ்நிலைகளில் கிரியை செய்கிறது இல்லை, அதற்கு பதிலாக அவருடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நிறைவேற்றும்படியாக தான் தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்கிறார். Amen. ஆமென். What is his purpose? அவருடைய நோக்கம் என்ன? Ultimately, regardless of who or where we are, his purpose is to make you and me a suitable bride so that we will bring glory and honor to him. இறுதியாக நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் பரவாயில்லை, நாம் எங்க இருந்தாலும் பரவாயில்லை, அவருடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றி அவருடைய ஏற்ற மனவாட்டியாக நாம் மாறி அவருக்கு மகிமையும் கனத்தையும் கொண்டு வருகிறாய் நாம் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். As we pray Romans 8:28, ரோமர் 8:28 ஜெபமாக ஜெபிக்கையிலே we should remember that we are not the center of this universe. God is the center of the universe. இந்த அகில உலகத்தினுடைய மைய பகுதியாக நாம் இல்லை, தேவன்தான் இருக்கிறார் என்பதை நாம் மனதிலே நினைவு கூற வேண்டும். And true fulfillment of joy in life come not in trying to get God to bless our plans and our lives. நம்முடைய வாழ்விலே நம்முடைய திட்டங்களை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது உண்மையான நிறைவையும் சந்தோஷத்தையும் கொண்டு வராது. But instead finding our place in his ongoing plan for his glory and honor on this planet earth. இந்த பூமியிலே தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவும் கனத்திற்காகவும் அவருடைய திட்டத்திலே நாம் போய் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமானதாக இருக்கிறது. Fulfilling God's purpose is the climax in your life and mine. உங்கள் வாழ்விலும் அடியனுடைய வாழ்விலும் கூட தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதுதான் உச்சகட்ட காரியமாக இருக்கிறது. And that God's purpose is to become like him. அதற்கு நாம் அவரை போல மாறுவதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. In Romans 8:28, ரோமர் 8:28 notice the phrase his purpose. அவருடைய தீர்மானத்தின்படி என்ற வாக்கியத்தை பாருங்கள். He will not fulfill your purpose or my purpose, but God will work out all things together in order to fulfill his purpose in our lives. உங்களுடைய நோக்கத்தை அல்ல, அடியனுடைய நோக்கத்தை அல்ல, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாகவே தேவனாய் கர்த்தர் கிரியை செய்கிறார். Life has been likened to an elaborate tapestry being woven on a loom. வாழ்க்கை என்பது ஒரு நெசவாலையிலே உருவாக்கப்படுகிறதான ஒரு திரைச்சீலை போல இருக்கிறது. A tapestry is a decorative fabric used as a wall hanging, a covering for walls and furnitures. சுவற்றிலே தொங்கவிடும்படியாக, வாசலிலே தொங்கவிடும்படியாக இந்த அழகான திரைச்சீலையானது உருவாக்கப்படுகிறது. It requires many different colors. அதிலே பலதரப்பட்ட வண்ணங்கள் தேவைப்படுகிறது. Some bright and beautiful, சிலது பிரகாசமாய் அழகாய் இருக்கிறது, others dark and somber. சிலது மிக கருமையாகவும் மிக மங்கலாக இருக்கிறது. It is as though they are worked together that they contribute to the beauty of the pattern. இவைகள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து செயல்படுகிறது. அதன் மூலமாக ஒரு அழகான வடிவமைப்பு சித்திரம் கிடைக்கிறது. Dear child of God, அருமை நண்பரே, before I close, let me tell you this. அடியேன் முடிப்பதற்கு முன்பதாக உங்களை பார்த்து சொல்லுகிறேன். God takes every circumstance, every situation you go through in life. உங்கள் வாழ்விலே நீங்கள் கடந்து போகிறதான ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவன் தம்முடைய கரத்தில் எடுத்து God puts it together. தேவன் அனைத்தையும் ஒன்றாக இணைத்து God works it together.
தேவன் அதிலே கிரியை செய்கிறார். And he brings a beautiful pattern of his beauty in your life and mine. உங்கள் வாழ்விலே என்னுடைய வாழ்விலே அவருடைய அழகினுடைய ஒரு வடிவத்தை நமக்குள்ளாக கிரியை செய்கிறார். Now, how many of you understand Romans 8:28 now? இப்போது எத்தனை பேருக்கு ரோமர் 8:28 புரிகின்றது? Shall we read that verse together? நாம் சேர்ந்து அந்த வசனத்தை ஒரு விசையாக வாசிப்போமா? Everybody together. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். Romans chapter 8 and verse 28. ரோமர் 8:28. And we know that all things work together for good to them that love God, to them who are called according to his purpose. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். Why don't we close our eyes this morning? இந்த காலை வேளையில் நம்முடைய கண்களை நாம் மூடுவோமே. Every eye closed, every head bowed in the name of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருப்பதாக, எல்லாருடைய சிரசும் தாழ்த்தப்படுவதாக. God has got a definite plan and purpose for your life. உங்களுடைய வாழ்க்கை குறித்து தேவனிடத்திலே ஒரு திட்டவட்டமான நோக்கம் இருக்கிறது. Hitherto we studied Romans 8:28. இதுவரைக்குமாக ரோமர் 8:28 நாம் படித்தோம். Please don't forget those simple thoughts. இந்த எளிய கருத்துக்களை தயவு செய்து மறந்துவிட வேண்டாம். The confidence, நம்பிக்கை, the clarification, விளக்கம், the comprehensiveness, உள்ளடக்கம், the cooperation, ஒருங்கிணைப்பு, the conclusion, இறுதி நோக்கம், the condition. நிபந்தனை. Amen. ஆமென். Allow the Spirit of God to work in you deeply this morning. ஆழமாக பரிசுத்தாவின் உங்களுக்குள்ளாய் கிரியை செய்யும்படியா இடம் கொடுங்கள். Amen. ஆமென். Oh, set your heart to love the Lord in your life. உங்கள் வாழ்விலே தேவன் பேரில் அன்பு கொள்ளும்படியாக உங்கள் இருதயத்தை சரிப்படுத்துங்கள். One thing is sure, you are called by God for a definite purpose. ஒரு திட்டவட்டமான நோக்கத்திற்காக நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது மாத்திரம் நிச்சயம் உறுதி. Somehow God's purpose should be fulfilled in your life and mine. எப்படி ஆகிலும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும். Before we close our eyes on this earth, God's purpose should be fully accomplished in our lives. இந்த பூமியிலே நாம் கண்களை மூடுவதற்கு முன்பதாக தேவனுடைய தீர்மானம் நோக்கம் நிறைவேற வேண்டும். All that we need to do is நாம் செய்ய வேண்டியது யாவும் இதுதான். completely heal our lives into the hands of God. தேவனுடைய வல்ல கரத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து With விடுவது. your eyes closed this morning, இந்த காலையில் உங்கள் கண்கள் மூடப்பட்டிருக்கிற you நிலையிலே look to the Lord and say, Lord, you're the potter and I am the clay. சொல்லுவீர்கள், ஆண்டவரே நீரே குயவனாய் இருக்கிறீர், நான் களிமண்ணாய் இருக்கிறேன். I am in your hands, Lord. ஆண்டவரே நான் உம்முடைய கரத்துக்குள்ளாக இருக்கிறேன். Lord, you break me, you melt me, you mold me. ஆண்டவரே நீர் என்னை உடையும், நீர் என்னை உருக்கும், நீர் என்னை உருவாக்கும் ஐயா. You fill me and use me for your glory. உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக என்னை நிரப்பி பயன்படுத்தும் ஐயா. I am not asking for your blessing. ஆசீர்வாதத்தை உம்மிடத்திலே நாடி கேட்கவில்லை. Lord, I am praying this morning that your plan, that your purpose will be fulfilled in my life. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய திட்டம், உம்முடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொல்கிறேன். Have thine own way, Lord. உம் சித்தமாகட்டும் ஆண்டவரே. As we sing this small chorus prayerfully, ஜெப சிந்தையோடு கூட இந்த சிறிய பல்லவியை பாடுகையிலே commit your life fresh into God's hands. தேவனுடைய கரத்துக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விடுங்கள். Allow the Spirit of God to work in you right now. இப்போதே பரிசுத்தாவினர் உங்களுக்குள்ளாக கிரியை செய்யும்படியா இடமளியுங்கள். If God has spoken to your hearts, தேவனாய் கர்த்தர் உங்கள் இருதயத்தோடு பேசியிருப்பாரானால் yield yourself unconditionally to God. தேவனிடத்திலே நிபந்தனையற்ற ரீதியிலே ஒப்பு கொடுத்து விடுங்கள். Without any reservation, surrender your life to the Lord. எந்த ஒரு நிபந்தனையின்றி உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்துக்குள்ளே அர்ப்பணித்து ஒப்பு கொடுங்கள். Say, have thine own way, Lord. உம் சித்தம் தேவா ஆகட்டுமே என்று சொல்லி தேவனிடத்திலே கூறுங்கள். Have thine own way, Lord. Have thine own way. Thou art the potter, I am the clay. Mold me and make me after thy will, while I am waiting, yielded and still. Om Sittam Deva Agatume Kuyavan Nithane Kaliman Nane. Sittam போல
ஓம் சேத்தம் போல என்னை வணையும் Come on, everybody, have thine own way. Have thine own way, Lord. Have thine own way. Thou art the potter, I am the clay. Mold me and make me after thy will, while I am waiting, yielded and still. Om Setam Deva agatume kuyavan nidane kalimannane. Om Setam Pola, Om Setam Pola என்னை வணையும் காத்திருந்தேன் As you remain silent for a moment, ஒரு கணம் நம் மௌனமா இருக்கையிலே feel God's wonderful presence. தேவனுடைய அற்புதமான திரு சமூகத்தை உணருங்கள். Hitherto the Lord has been ministering to you. இதுவரைக்குமாக கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருந்தார். But this is the time for you to respond to God's love and compassion. தேவனுடைய அன்பு உருக்கமான இரக்கத்திற்கு நீங்கள் பிரதிபலிக்கிறதான நேரம் இதுதான். This is a time that you need to take a decision in your heart. உங்கள் இருதயத்திலே தீர்மானம் எடுக்க வேண்டிய தருணம் இதுதான். Tell the Lord this morning, கர்த்தரை பார்த்து இந்த காலை பொழுதிலே சொல்லுங்கள், whatever happens in my life, Lord, ஆண்டவரே என் வாழ்வில் என்ன நடந்தாலும் ஐயா, I will never murmur, I will never grumble. முறுமுறுக்க மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன். Rather, I will yield myself for your purpose to be fulfilled in my life. என் வாழ்விலே உம்முடைய தீர்மானம் நிறைவேறும்படியாக என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறேன். In times of trouble, I will not run away from you, but rather I will draw still closer to you. பிரச்சனைகளின் பாடுகளின் மத்தியிலே உம்மை விட்டு தூரம் ஓடாமல் இன்னும் அதிகமாக உம்மிடத்திலே கிட்டி நெருங்கி சேருவேன். I want to tell you this morning, Lord, I have no one else but you. உம்மை அல்லாமல் எனக்கு வேறு யாரும் இல்லை என்பதை இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்மை பார்த்து அடியேன் சொல்லுகிறேன். All that I have is just you. ஆண்டவரே எனக்கு இருப்பவர் நீர் ஒருவர் மாத்திரம்தான். Commit your life, my friend. என் நண்பரே உங்கள் வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். Before God could change your circumstance, God wants to change you. தேவனாய் கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவதற்கு முன்பதாக தேவனாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். May the truth of the word that you heard this morning set you free. இன்றைக்கு நீங்கள் கேட்ட சத்திய வார்த்தையானது உங்களை விடுதலையாக்குவதாக. Shall we pray? நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank and praise you this morning. பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே உமக்கு துதி சொல்லி நன்றி செலுத்துகிறோம். We thank you, Lord, for speaking to our hearts. அடியார்களுடைய இருதயத்தோடு நீர் பேசினதற்காக நன்றி ஐயா. We do know for sure that you have spoken to us. நீர்தான் அடியார்களோடு பேசினீர் என்பதை நிச்சய உறுதியோடு அறிந்திருக்கிறோம். Having heard your word, we completely submit ourselves to the authority of your word. உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் உம்முடைய வார்த்தையின் அதிகாரத்துக்கு எங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கின்றோம். Continue to speak to our hearts. தொடர்ந்து அடியாருடைய இதயத்தோடு இடைப்பட்டு பேசும்படியாய் Even as your servants, we pronounce your blessing upon your people. இப்போது உம்முடைய அடியார்களாகிய ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய மக்கள் மீது உம்முடைய ஆசீர்வாதங்களை முன்மொழிகிறோம். Stretch forth your good hand and touch your people and bless them. ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய மக்களை தொட்டு ஆசீர்வதியும் ஐயா. Grant your people good health and strength. உம்முடைய மக்களுக்கு சுகபலன் ஆரோக்கியத்தை அளிப்பீராக. Grant them your peace. உம்முடைய சமாதானத்தை அருளுவீராக. Put a wall of fire around them and protect them. அவர்களை சுற்றிலும் ஆண்டவர் அக்கினி மதிலிட்டு அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. Lord, help each one of them to fall in line with your word.
உம்முடைய திருவார்த்தையோடு கூட தங்களை ஆண்டவரே ஈடுபடுத்தி கர்த்தாவே தங்களை அர்ப்பணிக்க அவர்களுக்கு உதவி செய்யும். We give you all the glory, honor and praise. ஒருவருக்கே சகல துதி கன மகிமை செலுத்துகிறோம். In the wonderful precious name of the Lord Jesus Christ we pray. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. Amen. ஆமென். Amen. May the grace of our Lord and Savior Jesus Christ, the love of the Father, the fellowship and the sweet communion of the Holy Spirit rest and abide with each one of us this day till the Lord Jesus Christ comes. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. God be with you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. Amen. ஆமென்.